மேல் கிளாஸ்ல எல்லாம் செட் பண்ணி வச்சோம் இல்லையா? பிடிஎஃப் ஃபுல்லா ஓபன் பண்ணி இருந்துச்சு. கண்வனப்பு, கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமைன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பாடல் வந்து முன்னாடி பழைய புக்ல கொடுத்துருந்தாங்க, இப்போ 5th ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்து வச்சிருக்காங்க. சிறுபஞ்ச மூல பாடல் பார்க்கலாம். முன்னாடியே வா, இலக்கண போச்சு. ஆல்ரெடி போன கிளாஸ்லயே 3 எழுதினீங்க இல்லையா? சரி, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி 3க்கான அந்த மருந்து பொருள் எல்லாம் எழுதிட்டீங்க தானே? சுகமிளகு, திப்பிலி. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி நெறிஞ்சி. அங்க வந்து ஏலம், நாககேசுரம், அப்புறம் லவங்கம் அல்லது நாககேசுரம். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏலம், நாககேசுரம், லவங்கம், சுக்குமிளகு, திப்பிலி. அந்த 6ஆல் ஆன மருந்து பொருளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏலாதி அப்படின்னு சொல்லி பேரு. இது ஒன்னொண்ணுமே திரும்ப திரும்ப நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா அதே தான் படிச்சுட்டு இருப்போம். என்னன்னா இவற்றால் ஆன மருந்து பொருள் உடல் நோயை நீக்கிற மாதிரி இந்த பாடல்ல உள்ள அறக்கருத்துக்கள் மனநோயை ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. மனநோயை நீக்கக்கூடியது. மனநோய்ங்கிறது இங்க ஒண்ணுமே இல்லை, அறியாமை. அறியாமைன்னா நமக்கு தெரியாத ஒண்ணு. இப்ப இதை படிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நல்லவங்களா மாறுறோம், அறவழியில நடக்கிறோம், அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கருத்தா சொல்லியிருப்பாங்க. அது உடல் நோய், இது மனநோயை நீக்குகிறது அப்படிங்கிற மாதிரி. இந்த மருந்து பொருளும் ஆசிரியர் அவங்க எல்லாம் முக்கியமானவங்களா இருப்பாங்க. திரிகடுகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல வெளியிருந்து பார்க்கும்போது முக்கியமான ஒரு ஒன்னோடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மருந்தால் பெயர் பெற்ற நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நூல் கேட்பாங்க. மும்மருந்து அப்படிங்கிற பேரும் கொடுப்பாங்க. ஏன்னா அது எல்லாமே சிறப்பு தமிழ் புக்ல இருக்கு. அதுல திரிகடுகம் அப்படிங்கறது பார்த்தோம், ஆல்ரெடி முடிச்சாச்சு. அதோட ஆசிரியர் நல்லாதனார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நல்லாதனார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த ஊருக்கார் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் திருத்து அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். செரு அடுதோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லி அவரை ஒரு பாயுரச்செயில் கூறுகிறது அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. வேற இந்த நல்லாதனார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவ்வளவுதான், ரொம்ப கம்மியான ஒரு ஒன்னோடு தான் கொடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் பார்க்கணும். இந்த சிறுபஞ்ச மூலத்துடைய ஆசிரியர் எழுதிக்கோங்க, காரியாசன். சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன். காரியாசன் சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன். இந்த காரியாசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடம் இருக்கு பாருங்க. நம்ம நார்மலா இப்ப வந்து இப்போ நம்ம சார் நான் அதை ஓபன் பண்ணவே இல்லை சார், ஆகலன்னு ஷேர் ஆக மாட்டோம். நான் சரி டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நைட் ஷேர் புக் ஓபன் பண்ணிருக்கேன். பாருங்க, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த டீட்டெயில் எல்லாமே எழுதிட்டோம். சிறுபஞ்ச மூலத்தை மருந்தோட பெயர்கள் மட்டும் எழுதியிருக்கோம். இப்போ வந்து ஆசிரியர் பேர் நோட் பண்ணிக்கோங்க, காரியாசன். வேற என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா தெரியும், காரியாசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம சின்ன வயசுல எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஆசான் அப்படின்னா ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு மீனிங். என்ன அப்படின்னா இவருடைய இயற்பெயர், இவருடைய பேர் காரியா தான் இருந்திருக்கும். ஒருவேளை இவர் ஆசிரியர் தொழில் செஞ்சிருக்கலாம், ஆசான் தொழில் அடிப்படையில வந்த பேரா இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. ஒண்ணும் இல்ல, காரி என்பது இயற்பெயர், ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்டு வச்சிருவாங்க திடீர்னு எதனால இந்த பேரு அப்படிங்கறத கேட்பாங்க. ஆசான் காரி என்பது இயற்பெயர், ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு இளங்கோவடிகளோ ஒரு கம்பரையோ வந்து படிக்கும்போது அவங்களோட குலம் என்ன, எந்த ஊருக்காரங்க, எந்த மண். கிளாஸ் வரலையா? இப்பதான் வருது. இப்போ இந்த சார் போனோன்னு செக் பண்ணாங்களே, வருதுதானே? அவங்க டெய்லி கிளாஸ்ல போயிருக்க போறாங்க, இன்னைக்கு வேற இதுல தானே போகணும். இன்னைக்கு வீக்கெண்டு தமிழ் அதுல போவாங்க இல்லையா? வேற இதுதானே இன்னைக்கு. ஓகேவா? பாருங்க, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இளங்கோவடிகளோ கம்பரோ சேக்கிலாரோ இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவங்களுக்கு எல்லாம் எந்த குலத்தை சேர்ந்தவங்க, என்ன யார்கிட்ட வேலை பார்த்தாங்க, வேற என்னென்ன நூல் எழுதியிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய டீடைல் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் இவங்களெல்லாம் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா
ஒரு 2-3 ஒன்வேர்டு தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கண்டிப்பா எக்ஸாம்ல வரும். முதல்லயுமே இவங்களை இம்பார்ட்டன்டா கேட்டுட்டே இருப்பாங்க. இப்போ வந்து அவங்க எல்லாம் இல்லவே இல்லை. அதனால இதுதான் சுத்தி சுத்தி எப்படி சுத்தினாலும் உங்களுக்கு கொஸ்டின் வரணும். ஒண்ணு இல்லை. இப்ப அரையன்னா என்ன, முன்றுரை அரையனார், அதுல அதிகபட்சமா ஒன்வேர்டு அந்த அரையனுக்கு விளக்கம் முடிப்பீங்க. அதே போல இங்க நல்லாதனாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். அந்த ஒண்ணு ரொம்ப ஸ்பெஷலா ஒரு 2-3 ஒன்வேர்டு அப்படிதான் இருக்குமா இருக்கும். இது அதுலயும் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா பேருக்கு விளக்கமா தான் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ காரியாசன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவருடைய பேர் காரின்னு இருந்திருக்கலாம். ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர், ஆசிரியரா இருந்திருக்கலாம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அப்புறம் இவரோட ஆசிரியர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, எப்படினாலும் யார்ட்டையா ஒரு ஆள்கிட்ட படிச்சிருப்பாங்க. அந்த ஆசிரியர் பேரு இங்க கொடுத்திருக்காங்க. மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் இவர் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்க நக்கீரரை படிக்கும் போது இதே மாதிரி ஒரு டோன்ல தான் வரும். மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் அப்படின்னு சொல்லி இருக்கும். மாக்காயனார் வேற, கணக்காயர் வேற. கணக்காயருங்கிறது அவங்க அப்பாவோட தொழில். இங்க வந்து இவங்களுடைய தமிழாசிரியரோட பேரு மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர். ஆன்சர்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. அந்த மாக்காயனார் கணக்காயர் அதெல்லாம் அங்க போய் உட்காந்து நம்ம அறவரையா படிச்சு போனா அங்க போய் உட்காந்து குழப்பற மாதிரி இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா அது ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க ஒரே மாதிரி இருக்கிறதுனால. நெடுநல்வாடை எழுதிய நக்கீரர், நெடுநல்வாடையும் திருமுருகாற்றுப்படை எழுதியிருப்பாரு நக்கீரர், தமிழ் புலவர் நக்கீரர். அவருடைய அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரியாசனுக்கும் இதுக்கு அடுத்து ஒண்ணு வரும். ஏலாதியுடைய ஆசிரியர் கனிமேதாவியா இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒரு சாலையில படிச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய தமிழாசிரியர் பேர் மாக்காயனார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர். காரி என்பது இயற்பெயர், ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். அப்புறம் இந்த காரியாசன் அப்படிங்கறதுதான் பேரு. ஆனா மாக்காரியாசன் என்ன பெரிய சிறப்பான மான்னா நமக்கு தெரியும் இல்லையா, ஓரளவுக்கு ஒரு மொழியில படிச்சிருப்போம். பெரிய சிறப்பு அந்த மாதிரியான எப்படி சொல்றது, ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பாங்க. மாக்காரியாசன் அப்படின்னு சொல்லி ஒரு பாயுரச் செயல் இவரே கூறுகிறது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஆல்ரெடி செரு அடுத்தோல் நல்லாதன் அப்படின்னு கூட பாயுரச் செயல் தான் சொல்லுதுன்னு படிச்சிருப்போம். பாயிரங்கிறது ஒண்ணும் இல்லை, ஏற்கனவே சொல்லியிருப்போம். புக்ல இந்த இன்ட்ரோ மாதிரி எல்லாம் கொடுத்திருப்பாங்க இல்லையா, ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க 9th புக்லயே வந்து பாருங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல கொடுத்திருப்பாங்க. நீங்க எந்த புக்கை பார்த்தாலுமே தெரியும். இப்போ வந்து இப்ப பாருங்க, முன்னாடி முகவுரைன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த முகவுரைங்கிறது ஒரு ஹெட்டிங். இந்த முகவுரை அப்படிங்கிறது என்ன, இந்த பேஜுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள வந்து நம்ம உள்ள என்ன படிக்க போறோம், என்னதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க, இந்த புக்ல வந்து தன் அறிவியல் தொழில்நுட்பத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்களா. இது மாதிரி ஒரு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எழுதியிருக்கிறாருன்னா எதை பத்தின கதை, அதுல என்ன சொல்ல வந்திருக்கோம், இதன் மூலமா நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் இருக்கும் அப்படிங்கறத அட்லீஸ்ட் ஒரு 2 பக்கத்துல வந்து அதை சுருக்கமா எழுதி முடிச்சிருப்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்திருக்காங்க பாருங்க. பெற்றோர், ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் வண்ண கனவுகளை குலைத்து ஒரு ஓவியம் தீட்டி இருக்கிறோம் நாங்க உள்ள. அந்த மாதிரி உள்ள ஏதோ ஒரு பாடம் இதை பத்தி இருக்கு, அதை சொல்லி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல எழுதுறாங்க இல்லையா, இதுக்கு பேரு தான் வந்து இந்த தலைப்புக்கு முகவுரைன்னு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி முகவுரைன்னு போடலாம். பதவுரை நீங்க வேற வேற புக்ல பாத்திருந்தீங்கன்னா தெரியும். முகவுரை, பதவுரை, அணிந்துரை, புனைந்துரை, தந்துரை, நிறைய பேர் இருக்கும். அந்த பேர்லாம் என்ன அப்படின்னு 11th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாடமே கொடுத்திருப்பாங்க. பொது பாயிரம், சிறப்பு பாயிரம்னு சொல்லிட்டு. வேணும்னா அதை எடுத்து வாசிச்சுக்கோங்க, இப்ப பெருசா தேவைப்படாது. என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் பாயிரம். இப்படி உள்ள இருக்கிறத புகழும் போது, இப்ப அந்த காலத்துல ஏதோ ஆசிரியரே யாரைய புகழ்ந்திருப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு பாயிரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லாதனார செரு அடுதோல் நல்லாதன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரியாசனை வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை மாக்காரியாசன் அப்படிங்கிற மாதிரி சிறப்பிச்சு சொல்லியிருக்காங்க. பாயிரங்கிறது வேற தனியா ஒரு நூல் கிடையாது. இந்த இன்ட்ரோ பாட்டு ஏற்கனவே சொல்லியிருப்போம். இப்ப பாலிட்டி புக்ல எல்லாம் பீரியாமல் கொடுத்திருக்காங்க இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு புக்லயும் இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த பாயிரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இப்போ வேற ஆசிரியரை பத்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. பழைய புக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் கொடுத்திருப்பாங்க, வேற பெருசா ஒண்ணு இருக்காது. இந்த ஒன்வேர்டு ஒண்ணு நோட் பண்ணிக்கோங்க. சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சமண சமயத்தை. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்வேர்டு என்ன அப்படின்னா, இதற்கு அடுத்த நூலாகிய ஏலாதி இருக்கு இல்லையா, ஏலாதியோடைய ஆசிரியரும் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாலை மாணாக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சாலை மாணாக்கர்கள்னா வேற ஒண்ணு இல்ல, 2 பேரும் கிளாஸ்மேட் அப்படின்னு அர்த்தம். இப்ப சொல்றோம் இல்லையா, பாடசாலை, கல்லூரி சாலை. சாலைனா நீங்க ஹிஸ்டரியில படிப்பீங்க, பாண்டியர்களுடைய ஆட்சியில படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பள்ளிக்கூடத்துக்கு வழங்கப்பட்ட வேறு பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாலை, கூடம் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த இடத்துல நீங்க சாலை அப்படிங்கிறது படிக்கக்கூடிய இடம். ஒரு சாலை மாணாக்கர்கள் ஒரே இடத்துல 2 பேரும் படிச்சிருப்பாங்க அப்படிங்கறத நோட் பண்ணிச்சுக்கோங்க. யார் அப்படின்னா சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியராகிய காரியாசனும் அதற்கு அடுத்த நூலாகிய ஏலாதியின் ஆசிரியராகிய
கனி மேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஒன்வேர்டுமே தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன அப்படிங்கறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திடீர்னு என்ன கேட்பாங்கன்னே தெரியாது. புக்ல இருந்தா கேட்டிருப்பாங்க. ஆனா இம்பார்ட்டன்ட் இல்லாத கேட்கும் போது நம்ம ஏமாந்துருவோம் சில நேரத்துல. ஒண்ணும் இல்ல, இப்ப அறநூல்கள் எல்லாமே சமண நூல்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமா எழுதியிருப்பாங்க. சமண கருத்துக்கள் தான் பெரும்பாலும் இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கறதுல காமனாவே படிக்கக்கூடிய ஒரு ஒன்வேர்டு. இந்த நூல்ல எல்லாருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி சமணத்தை அப்படின்னு பேஸ் பண்ணாம பொதுவான அறக்கருத்து எல்லாருக்கும் பயன்பட்ட மாதிரியான ஒரு அறக்கருத்துக்கள் தான் பெரும்பாலும் இருக்கு. சமண சமயம் தொடர்பான அறக்கருத்துக்கள் சிறுபான்மை அளவு கொஞ்சம் தான் இருக்கு. நிறைய பொது கருத்துக்களும் கொஞ்சம் தான் சமண கருத்துக்கள் இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. எல்லாமே அறக்கருத்து தான், ஆனா மதத்தை பேஸ் பண்ணாம தான் நிறைய இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. கேட்டு வச்சிருவாங்க, பெரும்பான்மை அறக்கருத்துக்களையும் சிறுபான்மை சமண கருத்துக்களையும் கொண்ட நூல் எது, அவ்வளவுதான். அந்த லைன் அப்படியே புக்ல இருக்கும். இப்ப சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கறது அந்த மருந்து பேர் எழுதிட்டோம் இல்லையா, ஆல்ரெடி மருந்து பேர் எழுதியிருப்போம். இருந்தாலும் இங்க ஒரு டைம் நீங்க விளக்கமா எழுதி வச்சுக்கோங்க. சிறு பஞ்ச மூலம் அப்படின்னா நல்லா கவனிச்சுட்டு எழுதிக்கோங்க. மூலம் அப்படின்னா என்ன? பேஸ், ஆணி வேர் அப்படின்னு சொல்லி. ஒரு வீடு இருக்குன்னா மூலக்கல்லுன்னா அந்த ஃபர்ஸ்ட் கல்லு. இப்போ ஒரு செடி இருக்கு அப்படின்னா அது நிக்கணும், அந்த செடி வளரணும், உயிரோட இருக்கணும்னாலே வேர் கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? வேர்ல இருந்து குடி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த செடி கொஞ்ச நாள்ல வாடி போயிருது. இப்போ மூலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ பஞ்சு அப்படின்னா 5, சிறு 5 சிறிய வேர்கள் அப்படிங்கறதா இதோட பொருள். அதையுமே நீங்க ரொம்ப தெளிவா கவனிக்கணும். அங்க 3 காரமுள்ள பொருள் படிப்பீங்க, இங்க 5 அந்த 5 தாவரத்தின் வேர்கள். ஒன்வேர்டு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா பார்க்க நம்ம அந்த 5 பேரையும் தரவா கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணிடுவோம். வேரா தண்டா இலையா அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க. அதை நம்ம கவனிக்காம போயிடுவோம். ஆனா இந்த ஹெட்டிங்க நீங்க படிக்கும் போதே எக்ஸ்பிளைன் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா வேலை ஈஸியா முடிஞ்சிடும். 5 சிறிய வேர்கள் அப்படிங்கிறது. இப்ப இந்த 5 தாவரத்துடைய வேர்கள் தான் இந்த இடத்துல மருந்தா பயன்படுகிறது அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிறு பஞ்ச மூலம் அப்படிங்கறத நோட் பண்ணி 5 சிறிய வேர்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகைகளின் வேர்களும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ன கேட்கறாங்க, முன்னாடியே கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்லயுமே, தனியா வேர் பயன்படுகிறதா தண்டு பயன்படுகிறதா. நம்ம நல்லா படிச்சுட்டு போன மாதிரி இருக்கும். அங்க போய் டக்குன்னு வேற தண்டான்னு கேட்டோம்னா கவனிச்சுக்க மாட்டோம். நம்ம அதை படிக்கும்போது பெருசா கவனிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம இந்த ரெட் கலரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டே இருப்போம். பின்னாடி முன்னாடி இருக்கிற சின்ன சின்ன வார்த்தையை கவனிக்க மாட்டோம். அவங்க அதை விட்டுட்டு இதை கேட்டு வச்சிருவாங்க. 5 சிறிய வேர்கள் அப்படிங்கிறது பொருள். அந்த 5 மூலிகைகளின் வேர்களும் உடல் நோயை தீர்ப்பன. அது போல இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் உள்ள 5 அறக்கருத்துக்கள் மக்களின் மனநோயை போக்கக்கூடிய, அது காமனா எல்லாத்துக்கும் வர்றதுதான். ஆகையால் தான் இந்நூல் சிறுபஞ்ச மூலம் எனப்பட்டது. இது இருக்கட்டும். இதே போல வெண்பா எழுதலாம். அதுக்கு முன்னாடி இங்க வேற ஏதாவது சேர்ந்தது இருக்கான்னு பாத்துக்கணும். இவ்வேர்களால் எல்லாத்துலயும் அதே தான் திரும்ப திரும்ப கொடுத்துருப்பாங்க. 5 கருத்துக்கள் மக்கள் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்தணும்னா ஓகேவா. அடுத்து பாருங்க, இந்த நூல்ல எழுதிக்கோங்க 97 வெண்பாக்கள் உள்ளன. கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 97 வெண்பாக்கள். இப்ப நீங்க 7ஆவது முடிச்சுட்டு படிக்கும் போது ஈஸியா இருக்கும். உங்களுக்கு என்ன அப்படின்னா 100, 97, 81 இந்த நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். திரிகடுகம் சிறுபஞ்ச மூலம் 7ஆவது, அவ்வளவுதான். ஆல்ரெடி 1330 பழமொழி 400ல 400 அது படிச்சோமா. இதுக்கு முன்னாடி மணிமொழி கோவை அப்படிங்கறதுல ஒரு ஒன்னோடு படிச்சிருக்கோம். 104, 100, 100ன்னு சொல்லிட்டு இந்த 3ஐயும் சேர்த்து படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மும்மருந்துக்கு நீங்க இது வரைக்கும் மட்டும்தான் நீங்க படிக்க வேண்டியிருக்கும். மும்மருந்துக்கு பாத்தீங்கன்னா 100, 97, 81 நீங்க தனித்தனியா படிக்கும் போது ஈஸியா ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும். அங்க போனோன்னா 7ஆவதுக்கு 81 வருமா 97 வருமா, ஏன்னா ரெண்டுமே புக்ல படிக்கிறதுனால குழப்பிடும். திரிகடுகம் சிறுபஞ்ச மூலம் 7ஆவது அந்த ஆர்டர் நமக்கு தெரியும். 100 ஃபர்ஸ்ட் 100ல வருது, அப்புறம் 90ல வரும், அப்புறம் 80ல வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். 100, 97, 81 என்னன்னா கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 97 வெண்பாக்கள் உள்ளன. பழைய புக்ல இதோட டீட்டெயிலும் பெருசா இல்ல. இன்னும் ஒரே ஒரு ஒன்வேர்டு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த நூலில் உள்ள பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை காட்டுகிறது. எந்த நூலுடைய பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன. ஒண்ணு இல்ல, சில பாடல்கள் எதெல்லாம் நன்மைன்னு சொல்லியிருக்கோம், சில பாடல்கள் எதெல்லாம் தீமைன்னு சொல்லியிருக்கோம். அதை வச்சு இவங்க சொல்லியிருப்பாங்க. நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் அமைப்பில் கருத்துக்களை கூறுகிறது அப்படிங்கறத நோட் பண்ணிச்சுக்கோங்க.
அவங்க ஈஸியா கேட்பாங்க, எந்த நூலின் பாடல்கள் நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்வேர்டு இந்த நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன அப்படிங்கிறது. நன்மை தருவன தீமை தருவன நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை காட்டுகிறது. அவ்வளவுதான். சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். இந்த வார்த்தை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள். அது ஏற்கனவே எழுதுனதுதான். புக்ல அந்த லைன் அப்படியே கொடுத்து வச்சிருக்காங்க. 5 சிறிய வேர்கள். இப்ப நார்மலா சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. சிறு பஞ்ச மூலம் 5 சிறிய வேர்கள், கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இந்த 5 தாவரத்தின் வேர்கள் அந்த வேர்களால் ஆன மருந்து பொருள் உடல் நோயை போக்குவது போல இந்நூலின் பாடலில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் உள்ள 5 அறக்கருத்துக்கள் மனநோயை போக்கக்கூடியது, அறியாமையை நீக்கக்கூடியது, மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடியது, எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த பாசிட்டிவா நல்ல பழக்கம் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். வேற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். ஆசிரியர் வந்து காரியாசான். காரி என்பது இயற்பெயர், ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். இவங்களுடைய ஆசிரியர் பெயரை கொடுத்திருப்பாங்க. மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர். அதுக்கு அடுத்த நூலாகிய ஏலாதியின் ஆசிரியராகிய கனிமேதாவியாரும் இவரும் ஒரு சாலை மாணாக்கர்கள் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாக்காரியாசன் அப்படின்னு சொல்லி பாயிரசையில் குறிப்பிடுகிறது. அவ்வளவுதான். இதுல பெருசா ஒன்வேர்டு இருக்காது. அந்த செரு அடுத்தோல் நல்லாதன் அப்படிங்கிறதுல ஒன்வேர்டு கேட்பாங்க. அதுவும் பாயிர சொல்லியிருக்கும். இப்ப செரு அடுத்தோல் நல்லாதன் சொல்லறது மூலமா இவர் போர் வீரர் அப்படிங்கறத சொல்ல வந்திருப்பாங்க. இங்க நார்மலா அவருக்கு சிறப்பா தான் சொல்லியிருக்கனால பெருசா இது பண்ண மாட்டாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ 5 அறக்கருத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இங்க உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இப்ப இருக்கக்கூடிய 9th புக்ல என்ன பாடல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல. இப்ப என்னன்னா பூ பூக்காமலே காய்க்கக்கூடிய மரங்கள் இருக்கதா செய்யும். படிச்சிருப்போம் இல்லையா? பூக்கும் தாவரங்கள், பூவா தாவரங்கள்னு சயின்ஸ்ல படிச்சிருப்போம். எல்லா தாவரமே கண்டிப்பா பூ பூத்துதான் காய் காய்க்கணும்னு இல்ல. பூவா தாவரங்கள் இருக்கதா செய்யுது. அதே போலதான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் பெரிய ஆளா ஆனதுக்கு அப்புறம் தான் பக்குவமா இருப்பாங்கன்னு இல்ல. வயது முதுமை அடையாம கூட இளம் வயதிலேயே நிறைய சின்ன சின்ன பசங்களே நிறைய மெச்சூரிட்டியா பிஹேவ் பண்ணக்கூடிய பசங்க இருக்கதான் செய்வாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. மூவாது மூத்தவர். எதனால அப்படின்னா நூல்களை கற்பதனால. நூல் வல்லார். இதுக்கு அடுத்து இதே பேஸ் பண்ணி இன்னொரு கருத்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வண்டியில எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. ஒரு மாம்பழமோ ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு கொட்டை பாத்தீங்க அப்படின்னா ரோட்ல வீசிடுவாங்க. அந்த மரத்தை யாருமே பேணி பாதுகாக்கிறதே இல்ல. கரெக்டா அதை வந்து தோண்டி மண்ணில் நட்டி தண்ணி ஊத்தி யாருமே பாதுகாக்கிறது இல்லை. ஆனாலும் அது வந்து பாத்தீங்கன்னா மரமா வளரதா செய்யுது. அது போலதான் மேதைகள், அறிவாளிகள், அந்த சிறந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மத்தவங்க எடுத்து சொல்லிதான் புரிஞ்சுக்கணும்னு இல்ல, அவங்க தானா உணரக்கூடியவங்களாம் மேதைகள் இருப்பாங்க அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. அறிவுடையார் தாமே உணர்வு அதான் கொடுத்திருக்காங்க. மேதைகளும் அறிவுடையார்களும் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத பத்தி கொடுத்திருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா பூவாது காய்க்கும் மரம் உல. எப்படி பூ பூக்காம காய்க்கக்கூடிய மரம் உள்ளது அது போல நன்று அறிவார் மூவாது மூத்தவர். மூவாது மூத்தவர் அப்படின்னா வயது முதுமை அடையாமலேயே பக்குவத்து அடிப்படையில மூத்தவங்களா இருப்பாங்க. நன்று உணரக்கூடியவர்களாக இருப்பாங்க. பெருசா இது அப்படியே படிக்கணும்னு ஒண்ணு இல்லை. உங்களுக்கு அந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சா போதும். பூ பூக்காம காய்க்கக்கூடிய மரம் இருக்கு. அதே போல வயது முதுமை அடையாம கூட உணரக்கூடியவங்க இருப்பாங்க. நல்ல நல்ல நூல்களை கற்றவர்கள் அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எப்படி பேணாமல் முளைக்கக்கூடிய விதைகள் இருக்குதோ அது போல பிறர் சொல்லாமலேயே மேதைகள் வந்து உணரக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க. நூல் வல்லார். தாவா விதையாமை நாறுவ வித்து உல. தாவா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. தாவா அப்படின்னா பாதுகாப்பு பெருசா நம்ம பாதுகாப்பு கொடுக்கலனாலும் கூட கெடாதிருத்தல், கெட்டு போகாம. ஒண்ணு இல்ல, அந்த மரத்தை அந்த வீசுற அந்த கொட்டையை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தூர போட்டுடுறோம், அது காஞ்சி கெட்டு போயிருதா அப்படின்னா கெட்டு போகல. கெட்டு போகாம அதுவா முளைக்குது இல்லையா? அததான் சொல்லியிருக்காங்க. தாவா அப்படின்னா கெடாதிருத்தல். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்வேர்டு இந்த தாவாவும். நாறுவ அப்படின்னு ஒரு வார்த்தை இதுலயே வரும் பாருங்க. நாறுவ அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க முளைப்ப. அதாவது என்னன்னா தாவா விதையாமை நாறுவ வித்து உல. நம்ம விதைக்காம கூட கெட்டு போகாம முளைக்கக்கூடிய வித்துகள் இருக்கதா செய்யுது. நம்ம ப்ராப்பரா அதை பேணலன்னா கூட அது கெட்டு போயிடாம முளைக்கக்கூடிய வித்து உல. நாறுவன்னா முளைப்ப. உங்களுக்கு கருத்து நீங்க உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி ஆர்டர் படிச்சுட்டு இந்த 2 வார்த்தைக்கு மட்டும் மீனிங் படிச்சு வச்சுக்கோங்க. தாவானா கெடாதிருத்தல், நாறுவன்னா முளைப்ப. முளைக்கக்கூடிய விதைகள். வித்துனா விதை தெரியலையா? வித்து உல. மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. யாரும் வந்து எடுத்து சொல்லணும்னு தேவை கிடையாது, அவங்களே உணர்ந்துக்குவாங்க. உரையாமை அப்படின்னா மத்தவங்க வந்து புரிய வைக்கணும்னு கிடையாது. உரையாமை செல்லும் உணர்வு அப்படிங்கறதா இதோட விளக்கம்.
பாருங்க, பூ பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு. இதே போலவே நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர், வயதில் இளையவராக இருந்தாலும் மூத்தவரோட வைத்து எண்ணத்தக்கவரே. ஒண்ணு இல்ல, இளமையா இருக்கும் போதே அவங்க வந்து பக்குவமா பேசுவாங்க அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. அவர் பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன. அதே போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வார் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. உண்மை இல்ல, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமையணி வந்திருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன வேணாலும் கேட்கலாம். நமக்கு சிறுபஞ்ச மூலம்ங்கிறது சிலபஸ்ல இருக்கு. நீனு தனியா நமக்கு சிலபஸ்ல கொடுக்கலன்னா கூட இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின் இருக்கிறதுக்கு பதிலா கீழே எடுத்து வச்சுப்பாங்க. எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்னா சொல்ற ஓமையணி அப்படின்னா ரெண்டு பொருளை ஒப்பிட்டு இருப்பாங்க போல. அதுல ஓம உருபு வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஓமையணி. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படிங்கிற ஒப்பிட்டு அதுக்காக யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஓம உருபுகள் வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஓமையணி. ஒப்பிட்டு இருப்பாங்க, ஆனா ஒப்பிட்டதே வெளியே தெரியாது. அந்த ஓம உறுப்புகள் வெளிப்படையா வந்திருக்காது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு எடுத்துக்காட்டு ஓமையணி. இங்க பாருங்க, எல்லா இடத்துலயுமே சொல்லியிருக்காங்க, பூ பூக்காம காய்க்கக்கூடிய மரம் இருக்க மாதிரி சிலர் வந்து வயது முதுமை அடையாமலே பக்குவமா இருப்பாங்க. பாதுகாப்பு பெருசா நம்ம பேணலனாலும் முளைக்கக்கூடிய விதை இருக்கிற மாதிரி உரையாமலேயே உணர்ந்து கொள்ளக்கூடிய மேதைகள் இருக்கதான் செய்வாங்க. மேதைகள் உணர்ந்து கொள்வாங்க. பார்க்கும்போதே தெரியுது இல்லையா, அது மாதிரி அது மாதிரின்னு சொல்லிதான் சொல்றோம். ஆனா எங்கேயாவது அந்த ஓம உறுப்புகள் போல அப்படிங்கிறது வெளிப்படையா வந்திருக்கா அப்படின்னா வரல. அதனாலதான் இதுல எடுத்துக்காட்டு ஓமையணி வந்திருக்கு அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. அவ்வளவு சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். வேற அப்படின்னு சொல்லி இதுல படிக்கும் போது இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நார்வு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூவாதுமே நோட் பண்ணிக்கோங்க, அது ஈஸி தான். முதுமை அடையாமல் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த தாவா அப்படிங்கறதோட இலக்கண குறிப்பு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் படிச்சோமா? நம்ம தொழிற்பெயர் படிக்கும் போது படிச்சிருப்போம். விதையாமை, விதைத்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயரா? விதையாமை அப்படிங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர். இப்ப நடத்தல் நடவாமை படிக்கும் போது சொல்லியிருப்போம். அதே போலதான் விதையாமை. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க யோசிச்சு யோசிச்சு படிச்சிட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க இங்க இதை வாசிக்கும் போதே அந்த இலக்கணத்தையும் சேர்த்து சேர்த்து சொல்லி படிச்சிட்டீங்கன்னா எப்ப கேட்டாலும் எழுதிடலாம். இதே மாதிரி வேற வார்த்தை கேட்டா கூட நீங்க ஈஸியா எழுதிடலாம். விதையாமை உரையாமை. அதே போல அறிவார் வல்லார். அறிந்தான் அப்படின்னா அது வந்து வினைச்சொல், வினை முற்றுல வந்துடும். அறிவார் அப்படின்னா அறிந்து கொண்டவர், அறிந்தவர், அவரைத்தான் பத்தி பேசியிருக்கு. அதனாலதான் இது வினையாளனையும் பெயர் அப்படிங்கறத கொடுத்து வச்சிருக்காங்க. அவ்வளவு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புது புக்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. பழைய புக் இருக்கு இல்லையா, இது இப்போ 5th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்க. பழைய புக் பார்க்க பழைய புக் தேவை அப்படின்னு தோணலாம். ஆனா இந்த பாடல் ரொம்ப ஈஸியான பாடல் தான். ஒண்ணு இல்ல, ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். கண் வனப்பு கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லி தொடங்கியிருப்பாங்க. வனப்பு அப்படின்னா அழகு, ரொம்ப ஈஸி தான். கண்ணுக்கு அழகு எது அப்படின்னா, நமக்கு கண்ணு இருக்கு அப்படின்னா அதுக்கு அழகு என்ன அப்படின்னா, ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்கள பார்க்கும்போது இரக்கம் கொண்டோம் அப்படின்னா தான் நம்ம கண்ணு இருக்கிறதுக்கே அழகு. கண்வனப்பு கண்ணோட்டம், கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்வது. கால்வனப்பு செல்லாமை, காலுக்கு அழகு எது அப்படின்னா பிறரிடம் இறந்து செல்லாமல் இருப்பது. இந்த காலை வச்சுட்டு இறந்துன்னா இப்ப என்ன சொல்ல வந்திருப்பாங்கன்னா, நம்ம உழைச்சு கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிடணும், யார்ட்டையும் போய் இரவல் கேட்க கூடாது அப்படிங்கறத அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்படி அந்த காலை வச்சு இரவல் கேட்டு போறோம் அப்படின்னா அந்த கால் இருந்தே அழகு கிடையாது. இந்த அவங்கள்ட்ட இரவல் கேட்டு போகிறதுக்காக இந்த காலை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. காலுக்கு அழகு கால் வனப்பு செல்லாமை, பிறரிடம் இறந்து செல்லாமை. அடுத்து பாருங்க, என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். இந்த இடத்துல என் அப்படின்னா நம்பர் அப்படின்னு கிடையாது. இந்த பாடல்ல என்ன அப்படிங்கிறது ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்றோம், ஒரு ரிசர்ச் பண்றோம் அப்படின்னா ஒருவேளை நல்லா வரல அப்படின்னா அடுத்தவங்கள்ட்ட சொல்றதுக்கு பயப்படவோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் இது செஞ்சேன், அதோட ரிசல்ட் இது வந்துச்சு, அடுத்து பெட்டரா பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா நான் இது செஞ்சேன், இது முடிவு, இப்படி இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முடிவை தைரியமா துணிந்து உரைக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னாதான் நம்ம பண்ற ஆராய்ச்சிக்கே வந்து பாத்தீங்கன்னா அழகு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. என் வனப்பு இத்துணையாம் என்று உரைத்தல், இதுதான் அதோட முடிவு அப்படின்னு சொல்றதுதான் அந்த எண்ணுக்கே வந்து பாத்தீங்கன்னா அழகு அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க. என்றுரைத்தல். பண் வனப்பு, பண்ணுன்னா இசை, நமக்கு தெரியும் இல்லையா, நிறைய இடங்கள கேள்விப்பட்டிருப்போம். பண்ணுன்னா இசை, இசைக்கு அழகே என்ன? நார்மலா ஒரு மியூசிக் அழகா, அதோட அழகு என்ன? கேட்கறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும். என்ன இப்படி இருக்குன்னு சொன்னா அது அழகு கிடையாது. ஒரு இசை இருக்கு அப்படின்னா கேட்கக்கூடியவங்க நன்று நன்று என்று கூறுதல், நன்றென்றல், அவ்வளவுதான். பண் வனப்பு கேட்டார் நன்றென்றல். பிரிச்சு படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். கிளர் வேந்தன் தன் நாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. கிளர் வேந்தன், வேந்தன்னா யாரு? அரசன், நமக்கு தெரியலையா. கிளர் வேந்தன் அப்படின்னா புகழுக்குரிய அரசன் அப்படின்னு அர்த்தம். புகழுக்குரிய அரசனுக்கு அழகு எது அப்படின்னா நாட்டு மக்களை இவன் வருத்த மாட்டான், இவன் வந்து மக்களை வருத்தாம நல்லா ஆட்சி செய்வான் அப்படின்னு அவன் புகழக்கூடிய மன்னனா இருக்கிறான் அப்படின்னா அதுதான் அவனுக்கு அழகு அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க. கிளர்வேந்தன் தன் நாடு வாட்டான், வாட்ட மாட்டான். தன் நாடுனா தன் நாட்டு மக்களை,
வாட்ட மாட்டான், நன்றென்றால் வனப்பு. வாட்டாமல் இருப்பான் அப்படிங்கறதுதான் அழகு. கீழே கொடுத்திருப்பாங்க பாருங்க. கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்வது, காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை, ஆராய்ச்சிக்கு அழகு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமது முடிவை துணிந்து உரைத்தல், இதுதான் என்னுடைய முடிவு, என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், இதுதான் அப்படின்னு சொல்றது. அடுத்து இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றென்றால், அரசனுக்கு அழகு குடிமக்களை வருத்தாமல் காப்பவன் என்று பிறர் அவனை புகழ்ந்து உரைத்தல். 5 பாயிண்ட் கொடுத்திருக்காங்களா? இந்த பாடல் ஒரு முக்கியமான பாடல் தான். கண்வனப்பு, கண்ணோட்டம், கால்வனப்பு, செல்லாமை அப்படிங்கிற பாடல். பாடல் ஈஸியா தான் அங்குள்ள வார்த்தைப்படி படிக்காம நீங்க புரிஞ்சு படிச்சுக்கோங்க. கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் புகழுக்குரிய அரசனுக்கு வனப்பு வந்து பாத்தீங்கன்னா வாட்டான் அப்படின்னு சொல்றது. அந்த ஒவ்வொரு வார்த்தை மட்டும் பிடிச்சிட்டீங்கன்னா போதும். காரியாசன் எழுதியிருப்பாரு. அவங்க இதோட மீனிங் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளர்வேந்தன் அப்படின்னா, வேந்தன்னா நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். கிளர்வேந்தன் அப்படின்னா புகழுக்குரிய அரசன் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அழகுன்னா வனப்பு, அது நிறைய இடங்கள் நம்ம நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். அழகுன்னா வனப்பு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அடுத்து ஏழாதி. ஏழாதி நோட் பண்ணிக்கிறீங்களா? ஏழாதி வந்து புது புக்ல எங்கேயுமே கிடையாது. பழைய புக்ல ஒரே ஒரு இடத்துல, அது பழைய 10th ஸ்டாண்டர்ட்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கொடுத்துப்பாங்க. இந்த ஒரு பாடல் மட்டும்தான் இருக்கும். ஆனா முக்கியமான ஒன்வேர்டு நிறைய இருக்கும் ஏழாதியில. ஏலாதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆசிரியர் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கலாமா? ஏலாதியின் ஆசிரியர் கனி மேதாவியார் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கனி மேதாவியார். நீங்க தனியா பிரிச்சு எழுதிக்கோங்க. கனி மேதாவியார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கனி கூட்டல் கணிதம் கூட்டல் மேதாவி, மேதாவியார் அல்லது மேதையார் ரெண்டும் ஒரே மீனிங் தான். கனி மேதாவி, நம்ம இப்ப பேசுவோம் இல்லையா, பெரிய மேதாவி மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மேதாவினா என்ன? மேதை, அறிவுல சிறந்தவங்க அப்படின்னு அர்த்தம். எந்த சப்ஜெக்டோ அதுல பெஸ்டா இருக்கிறவங்களுக்கு பேர் தான் என்ன மேதை சொல்றோம் இல்லையா. இப்ப பேச்சு வழக்கில் சொல்லுவோம் பெரிய மேதாவரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி சிறப்பா இருக்கிறவங்களுக்கு பேர் தான் மேதாவி, மேதைன்னு சொல்லுவாங்க. கனி மேதாவியார்னாலும் ஒரே இதுதான். பேச்சு வழக்கிலேயே இதுலயோ கனி மேதையார் அப்படின்னு சொல்றதும் ஒரே மீனிங் தான். இதை இப்ப நம்ம பிரிச்சு பார்க்கும்போது கனி மேதாவியார் அப்படிங்கறது எப்படி முன்னாடி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா கணிதம் கூட்டல் மேதாவியார் அப்படின்னு. கணிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இப்ப மேத்ஸ்ன்னு சொல்லி நினைப்போம். ஆனா அதுவும் கணிதம் தான். ஆனா அந்த காலத்துல கணிதம் அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த வானியல் சாஸ்திரங்களை முன்னாடியே கணிச்சு சொல்லுவாங்க இல்லையா. இப்பவுமே நீங்க கிராமத்து சைடு எல்லாம் ஜோசியம் பார்க்குற இடத்துக்கு போனீங்கன்னா கணித ஜோதிட வல்லுநர் அப்படிதான் மேல போர்டு வச்சிருப்பாங்க. கணிதம் அப்படின்னா வானியல் கலையில் வல்லுநர், அதாவது ஜோதிட கலையில் வல்லுநர் அப்படிங்கறது அர்த்தம். கணிதம் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜோ போட்டாலும் ஓகே தான், நார்மலா போட்டீங்கனாலும் ஓகே தான். ஜோதிடம் அப்படின்னு அர்த்தம். மேதாவி அப்படின்னா சிறந்தவர், மேதாவி அப்படின்னு. ஜோதிடம் சிறந்தவர் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கனி மேதாவியார் அப்படின்னா கணிதம் குட்டல் மேதாவியார் அல்லது மேதையார் அப்படின்னு பிரிச்சுட்டு ஜோதிடம் அந்த கலையில வல்லவர். ஃபைனலா வந்து அதை நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜோதிட கலையில் வல்லவர் என்பதால் அந்த வானியல் சாஸ்திரங்களை குறிச்சு ஒண்ணு இல்லை. இப்போ ஜாதகம் சொல்றாங்க இல்லையா, அவங்கதான் ஜோதிட கலையில் வல்லவர் அல்லது சிறந்தவர் என்பதால் கனி மேதாவியார் என அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏலாதியின் ஆசிரியர் கனி மேதாவியார், கனி மேதையார் கேட்பாங்க விளக்கம். இந்த இடத்துல இந்த கணிதம் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஏன்னா எடுத்துன்னு நம்ம கணக்கு அப்படிங்கிறத போட்டுருவோம். ஜோதிட கலை அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றொரு பேரும் உண்டு, சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்சிமம் இதுல எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த கொடுத்துருக்கிறப்பாங்க இல்லையா, ஒரு சிலருக்கு அப்படியே கொடுத்துருப்பாங்க புக்ல, அதுல இருந்துதான் கேட்பாங்க. வேற யாரையும் தெரியாதவங்க எல்லாம் பெருசா கேட்க மாட்டாங்க. சமண சமயத்தை சேர்ந்தவர். காலம் 5ஆம் இடையில அந்த பாயிண்ட் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி காலம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5ஆம் நூற்றாண்டு. முன்றுரை அரையனாருடைய காலம் 4ஆம் நூற்றாண்டு. 3, 4 அப்படின்னு படிச்சு வச்சுக்கோங்க. இங்க கனி மேதாவியார் வந்து 5ஆம் நூற்றாண்டு. இப்ப மேத்ஸ் நல்லா போடுறாங்க அப்படின்னா 5 ஸ்டார் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டு 5ஆம் நூற்றாண்டு. ஏதாவது ஒவ்வொரு கிண்ட் வச்சுட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது. சும்மா படிச்சு விட்டு போனீங்கன்னா எப்படி படிச்சாலும் மறந்துடும். மறக்காது, குழப்பிடுவாங்க போய். ஏன்னா ஆப்ஷன் வந்து 3ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு, 5ஆம் நூற்றாண்டு அப்படி பக்கத்துல வச்சிருப்பாங்க. நம்ம 4ஆம் நூற்றாண்டு யாருக்கோ ஒரு ஆளுக்கு படிச்சிருப்போம், 3ஆம் நூற்றாண்டு யாருக்கோ ஒரு ஆள் படிச்சிருப்போம். 4 ஆப்ஷனையும் பார்த்தோன்னா யாருக்கு எதை படிச்சோன்னு சொல்லி நமக்கு குழப்பிடும். இப்போ நீங்க இதுன்னா இவர் தான், இதுன்னா இவர் தான், ஆப்ஷனே பார்க்காம நம்ம எழுதுற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இப்போ கணித கலையில் வள்ளுவர். மேத்ஸ் நல்லா போடுறாங்க, கணிதம் நல்லா போடுறாங்க அப்படின்னா 5க்கு 5 மார்க் வாங்குறாங்க, எல்லாம் 5 ஸ்டார் வாங்குறாங்க. இப்போ இவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து சமண மதத்தை சேர்ந்தவர் சொல்றோமா. சமண சமயத்துடைய முக்கியமான கொள்கையே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொல்லாமைன்னா வேற ஒண்ணும் இல்ல, உயிர்களை பலியிடாம இருப்பாங்க இல்லையா. இதே இது நீலகேசின்னு ஒரு இலக்கியம் இருக்கும்,
அதுலயும் கூட இலக்கிய காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீலகேசிரி இதேதான் வலியுறுத்திருப்பாங்க. சமண சமயத்துடைய முக்கிய கொள்கையாகிய கொல்லாமை கொள்கையை வலியுறுத்தி அந்த நூல் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சமண சமயத்தோட முக்கியமான கொள்கை என்ன? சமணம் புத்தம் ரெண்டுலயுமே அதை பத்தி தான் பேசியிருப்பாங்க. புத்தர் கூட உயிர் பலியிடக்கூடாது, உயிர் பலியிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வார்த்தை நிறைய இடங்கள்ல வந்து பதிஞ்சிருப்பாங்க. சமண சமயத்திற்குரிய கொள்கையே என்ன அப்படின்னா கொல்லாமை. அந்த கொல்லாமை கொள்கைய இந்த நூல்ல நிறைய இடங்கள்ல வலியுறுத்தி கூறியிருக்கிறாரு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சமண சமயத்தின் முக்கிய கொள்கையாகிய கொல்லாமையை இந்நூலில் வலியுறுத்தி கூறியுள்ளார். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவை மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே எழுதுனீங்கன்னா பெரிய பேராகிராஃப் மாதிரி இருக்கும். பேலன்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், அந்த கொல்லாமை மட்டும் நோட் பண்ணா போதும் அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை கொள்கை. இது உங்களுக்கு இங்க மட்டும் இல்ல, சோசியல்ல எல்லா இடத்துலயும் யூஸ் ஆகும். கொல்லாமை நமக்கு என்ன அப்படின்னா, இவர் சமண மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கறதுனால ஏழாதியில இது அடிக்கடி வந்து இந்த கருத்தை மையப்படுத்துற மாதிரி நிறைய பாடல்கள் எழுதியிருப்பாரு. அவனுக்கு வேற ஒண்ணு இல்ல. இவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இதே இந்த 18 நூல் இருக்கு இல்லையா, 18 நூல்ல 5 ஐந்திணைன்னு சொல்லிட்டு ஒண்ணு படிச்சோம் இல்லையா. அதுல வந்து பாத்தீங்கன்னா திணைமொழி 50, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150ன்னு ஒரு நூல் படிச்சிருப்போம். அந்த திணைமாலை 150 எழுதுனது யாருதான் அப்படின்னா இவர் தான் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கனிமேதாவியார் எழுதிய இதே 14 கீழ்கணக்குல இன்னொரு நூல் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திணைமாலை 150. திணைமாலை 150 என்னும் நூலை இந்த 18 வேற எங்க எழுதியிருப்பாரு அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் இந்த 18 நூல்லயே இன்னொரு நூல் எழுதியிருக்கிறாரு. திணைமாலை 150 பெரிய நூல். அவ்வளவுதான். இவரை பத்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். ஏலாதியின் ஆசிரியர், கனி மேதாவியார், கனி மேதையார், ஜோதிட கலையில் வல்லவர், 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், சமண சமயத்தை சேர்ந்தவர். அதனால இவருடைய அந்த சமண சமய கொள்கையாகிய கொல்லாமை கொள்கையை நிறைய இடங்கள்ல வலியுறுத்தி கூறியிருக்கிறாரு. அப்புறம் இதே 14 கீழ்கணக்கு நூல்களையே இன்னொரு நூல் எழுதியிருக்கிறாரு. உங்களுக்கு ஒருவேளை குழப்பலாம், 5 50 70ன்னு இருக்கு இல்லையா, பெரிய நூல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 150 பாடல், அதெல்லாம் 50 70 அப்படிதான் இருக்கு. 150ங்கிறது பெரிய நூல், அந்த 5லயே பெருசா இருக்கும். அந்த நூல் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நார்மலா இதெல்லாம் நம்ம மருந்து பேர் ஏற்கனவே எழுதிட்டோம். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, அதெல்லாம் வேணாம். நான் இது வந்து எழுதிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றாலான மருந்து பொருள் உடல் நோயை போக்குவது போல இந்நூலில் உள்ள மருந்து கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றக்கூடியது. அங்க வந்து பாத்தீங்கன்னா திரிகடுகத்துக்கு 3 மருந்து இருந்ததுனால, 3 பொருள் இருந்ததுனால திரிகடுகம் வச்சாங்க. சிறு பஞ்சமூலத்துல 5 மருந்து இருந்ததுனால பஞ்சமூலம் வச்சாங்க. ஆனா இங்க ஏலாதி அப்படின்னா 7 மருந்து பொருளா அப்படின்னா கிடையாது, 6 தான். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான உண்மை. இதை மட்டுமே கேட்பாங்க. ஏலாதியில் உள்ள மருந்து பொருட்களின் எண்ணிக்கை எவ்வளவு, அவ்வளவுதான். எல்லாருமே அவசரமா 7 தான் போடுவாங்க. ஆனா 6 மருந்து பொருள் தான் இருக்கும். அப்புறம் ஏன் ஏலாதின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா இந்த 6 மருந்து பொருள்ல ஏலம் அப்படிங்கிற மருந்து அந்த இருக்கு இல்லையா, ஏலக்காய் நம்ம போடுறோம் இல்லையா, பாயசத்துல போடுவாங்க இல்லையா பச்சை கலர்ல ஏலக்காய், அதுதான் முதன்மையான மருந்து பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு இந்த 5ஆல் ஆனது. மருந்து பொருளுக்கு ஏலாதி என்று பெயர். ஏலத்தை முதன்மையாக கொண்டதுனாலதான் இதுக்கு ஏலாதின்னு பேரு. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஏலத்தை முதலாவதாக, அதே தனியா கேட்பாங்க ஒன்வேடு. ஏலத்தை முதலாவதாக கொண்டது. இப்ப 6 மருந்து பொருள் சொல்றோம் இல்லையா, நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சோம், திரிகடுகத்துலனா 3 கருத்து இருக்குன்னு படிச்சோம். 3 மருந்து பொருள் 3 கருத்து. சிறுபஞ்ச மூலத்துல 5 மருந்து பொருள் 5 கருத்து. இங்க 6 மருந்து பொருள் தானே இருக்கு. அப்ப எத்தனை கருத்து சொல்லும் அப்படின்னா 6 தான். 6 அருங்கருத்துக்களை கூறக்கூடியது. தெளிவா கொடுத்திருப்பாங்க பாருங்க. 4 அடிகளில் 6 அருங்கருத்துக்களை கூறக்கூடியது. 6 அப்படின்னு தனியா கேட்டா நம்ம டக்குன்னு எழுதிடுவோம். 4 அடியில 6 கூறக்கூடியது எது அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணுவாங்க கொஸ்டின். லைட்டா நமக்கே குழப்பம். 4 அடியில 6 கருத்தா, நம்ம 6 கருத்து 3 கருத்து 5 கருத்து 6 கருத்துன்னு படிச்சு வச்சிருப்போம். ஆனா அவங்க இது அப்படியே கேட்பாங்க. 4 அடிகளில் 6 கருத்துக்களை கூறக்கூடிய நூல் எது, அவ்வளவுதான். ஏலாதி அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. காணும். ஆனா ஏலாதியில் 81 வெண்பா இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்வேடு. ஏலாதியில் 81 வெண்பா இருக்கும். 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை எழுதிட்டு அப்புறம் பிரிச்சு எழுதிக்கலாம். முக்கியமானதெல்லாம் பேசிக்கா இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. ஏலாதியில
மொத்தம் 6 அறக்கருத்துக்களை கூறக்கூடியது 81 வெண்பா இருக்கு. அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்வேர்டு என்ன அப்படின்னா தமிழுக்கு அருமருந்து. இவ்வளவுதான் ஒன்வேர்டு. இது ஒரு ரிப்பீட்டடான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழுக்கு அருமருந்து போன்றது எது? தமிழுக்கு அருமருந்து எது? இவ்வளவுதான் கொஸ்டினே. தமிழுக்கு அருமருந்து எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏலாதி. அப்படியே இருக்கு பாருங்க. ஆனா இடையில சம்மந்தமே இல்லாம கலர் எதுவுமே பண்ணாம கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. தமிழுக்கு அருமருந்து போன்றது. அருமருந்து ரொம்ப 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 எப்படி சொல்ற, ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்வேர்டு இந்த அருமருந்து அப்படிங்கிறது. தமிழுக்கு அருமருந்து போன்றது. அதே போல இப்போ இந்த இது இருக்கும் இல்லையா, இன்னைக்கே போய் 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இந்த அருமருந்துன்னு இல்ல, பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இன்பக்கலம், ஓவியம், இயற்கையோட ரிலேட்டடா ஒரு இது கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு நூலையும். இயற்கை ஓவியம், இயற்கை இன்பக்கலம், இயற்கை வாழ்வியல்னு சொல்லிட்டு 8th ஸ்டாண்டர்ட்ல இயற்கை தொடர்பா அந்த திருவிக்காவுடைய பாடம் ஒண்ணு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 ஒன்வேர்டு பக்கம் இருக்கும். அதையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க எழுதி. இப்ப போய் சொல்லலாம், ஆனா நீங்க ஒரு டைம் பார்த்து எல்லாத்தையுமே எழுதிருங்க. ஏன்னா அதுல எப்படி இயற்கை தவம், இயற்கை அன்பு, இயற்கை வாழ்வில்லம், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நூலையா கம்பேர் பண்ணிருப்பாங்க. இது உங்களுக்கு நிறைய இடங்கள்ல கிராமர்லயுமே வந்து அடைமொழி அந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும். மத்தபடி அந்த ஒரு 10 நூல் அந்த மாதிரி ஒண்ணுலதான் இதுவும் வரும். தமிழுக்கு அருமருந்து அடைமொழி மாதிரி தானே கிட்டத்தட்ட தமிழுக்கு அருமருந்துன்னு அழைக்கப்படுகிறது. ஏன் சொல்றேன்னா அந்த இது இருக்கு இல்லையா, அந்த இயற்கை தவம், இயற்கை அன்பு, அதுல இருந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வரும். இப்ப சிலபஸ்ல எடுத்துட்டாங்க மாதிரிதான் இருக்கு. ஆனாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இலக்கணத்துல எங்கேயா கவர் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. சிறப்பு பெயர்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு இதுல கொண்டு வந்துருவாங்க. இப்படி தனியா அந்த டாபிக் மாதிரி தான் கொடுக்கல. ஆனா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இப்ப 8th புக்ல இருக்கிறதுனால. இன்னொன்னு என்னன்னா உங்க புக்கை ஓபன் பண்ணி எடுக்கலன்னா கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து அதெல்லாம் ரொம்ப 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 எப்படி சொல்றது, அளவே இல்லாத முக்கியமான ஒன்வேர்டு அதெல்லாம். இயற்கை தவம் எது, இயற்கை வாழ்வியலும் எது ஒண்ணுன்னா கேட்பாங்க. நீங்க நோட் பண்ணி புக்குக்கு பின்ன நோட்லயே பேக் சைட்ல நோட் பண்ணிட்டு 4-5 டைம் பாத்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். ஈஸியா தான் இருக்கும். தமிழுக்கு அருமருந்து ஒண்ணு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது போக இதுல நீங்க படிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் என உட்பட 81 வெண்பாக இல்ல வேணாம். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல. இப்ப நம்ம சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம்னா முன்னாடி சொல்றோம் இல்லையா பாயிரம், அதோட சேர்த்துதான் 81 பாடல் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தம் 81 வெண்பா பாடல்கள். இந்த இடத்துல இப்போ பேராகிராஃப் மாதிரி எழுதாம பாயிரம் கூட பாடலாதான் எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதிரி எழுதுவாங்க. உங்களுக்கு தேவை முன்னாடி எழுதணும், அவ்வளவுதான். இப்ப இந்த சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பா. ஒருவேளை நீங்க வெறும் 7ஆவதுல 81 கேட்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி வார்த்தையை சேர்த்து கொடுத்து வச்சு கேட்டிருப்பாங்க. பாயிரம் அப்படிங்கறது நார்மல். சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் அப்படிங்கிறது பெருசா ஒண்ணும் இல்ல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம். ஆனா இது இல்லையே. ஆனா பாயிரத்தை வந்து பொது பாயிரம், சிறப்பு பாயிரம்னு 2ஆ பிரிப்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல, எல்லா நூலுக்கும் காமனா இருக்கும் இல்லையா, அந்த டீட்டெயில் வந்து பொது பாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நூலுக்கு மட்டுமே ஸ்பெஷலா இருக்கக்கூடிய டீட்டெயில வந்து பாத்தீங்க அப்படின்னா தற்சிறப்பு பாயிரம், சிறப்பு பாயிரம் அல்லது அதுக்கு உள்ள பிரிச்சு தற்சிறப்பு பாயிரம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. வேற ஒண்ணும் இல்லை. இது ஏதோ ரொம்ப பெருசுன்னா நீங்க நினைச்சுக்கிறதுக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. பாயிரம்னா அந்த முன்னாடி கொடுக்கக்கூடிய என்றோம். இப்போ ஒரு இந்த நூலை படிக்கிறதுனால என்ன படிக்கிறதுனால பயன், நூலோட இயல்பு, அது ஆசிரியரோட இயல்பு, மாணவனோட இயல்பு, இதெல்லாம் காமனா எல்லா நூலுக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா அந்த நூல் எந்த இடத்துல எழுதப்பட்டது அப்படிங்கிறது ஒவ்வொரு நூலுக்கு வேற மாதிரி இருக்கும். அந்த நூலோட ஆசிரியர் யாரு அப்படிங்கிறது ஒவ்வொரு நூலுக்கு வேற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் காமனா எழுத முடியாது இல்லை. இப்ப ஆசிரியரோட இயல்புங்கிறது எல்லா ஆசிரியருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். மாணவனோட இயல்பு அப்படிங்கிறது எல்லா மாணவர்களுக்கும் அந்த நூலை கற்பவருடைய இயல்பு எல்லாம் அந்த மாதிரி காமனா எல்லா நூலுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய டீடைல பொது பாயிரம்னு சொல்லுவாங்க. அந்தந்த நூலுக்கு மட்டுமே ஸ்பெஷலா இருக்கக்கூடியத சிறப்பு பாயிரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க என்ன அப்படின்னா இந்த சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பா அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ ஏலாதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா டீடைலுமே முடிஞ்சிருச்சு. ஏலாதியின் ஆசிரியர் கனிமேதாவியா, ஜோதிட கலையில் வல்லவர். இதுலயே இன்னொரு நூல் எழுதியிருப்பாரு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திணைமாலை 150 அப்படிங்கிற நூல் எழுதியிருக்கிறாரு. 81 பாடல் இருக்கு. தமிழுக்கு அருமருந்து போன்றது. வேற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6 மருந்து பொருள், 4 அடியில 6 அறக்கருத்துக்களை கூறக்கூடியது, ஏலத்தை முதலாவதாக கொண்டது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு உண்மைடு. வேற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நற்கருத்து, கற்பொறின் அறியாமை, அதெல்லாம் காமனா எல்லாருக்கும் உள்ள டீட்டெயில் தான். நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா வேணா இதை ஒருவேளை இந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஆனா நமக்கு பழைய புது புக்ல பாடலே இல்லை, பழைய புக்ல மட்டும்தான் ஒரே ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னா 59வது பாடல். கண்டிப்பா நீங்க இதை படிக்க வேணாம், ஆனா தெரிஞ்சு வேணா வச்சுக்கோங்க. 59வது பாடல். அந்த பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க.
அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். பாருங்க, வணங்கி வழி ஒழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழி இல்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. ஒண்ணுல ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஒரு மன்னனை பத்தி பேசும்போது சொல்லியிருப்பாங்க எப்படி இருக்கணும், நல்லா ஒரு மனிதன் ஒரு அறப்பண்போட எப்படி இருக்கணும் அப்படிங்கறது கொடுத்திருப்பாங்க. இதை பார்த்துட்டு வேணா இது பாருங்க. பிறருக்கு பணிந்து, பணிந்துன்னா வணங்கி, வணங்கினா என்ன, நான் தான் அப்படிங்கிற அந்த தலக்கணம் இல்லாம மத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்றவங்க வணங்குதல், வணக்கம் செய்யக்கூடியது, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மற்றவர்களுக்கு பணிந்து மீன் இந்த இடத்துல அடிபணிந்து அப்படின்னு இல்ல, மத்தவங்களையும் மதிச்சு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வணங்கி வழி ஒழுகி, வழி ஒழுகி அப்படின்னா நல்வழியில் நடந்து, வழின்னா இந்த இடத்துல நல்வழி, ஒழுகி அப்படின்னா ஒழுகுதல், ஃபாலோ பண்றது, வணங்குதல், அதாவது பணிவா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வழி ஒழுகி நல்வழியில் நடத்தல். அடுத்து பாருங்க, மாண்டார் சொல் கொண்டு, மாண்டார் அப்படின்னா இந்த இடத்துல மாண்புடைய சான்றோர் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வணங்கி வழி ஒழுகி மாண்டார் சொல் கொண்டு, மாண்புடைய சான்றோர்களுடைய சொல்ல கேட்டு, சீனியர் மூத்தவங்க சான்றோர்கள் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி இல்லாம அதையும் மரியாதை கொடுத்து கேட்கறது அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி, நுணங்கி நூல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்து, நுண்ணறிவு நூல்களுக்கு பேர் தான் அது, பேர் இல்ல, நுணங்கி நூல் அப்படின்னா நுண்ணறிவு நூல்களை எல்லாம் ஆராய்தல் அப்படின்னு அர்த்தம். நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழி இல்லா மன்னனாய் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியில்லா மன்னன். அதாவது இவையெல்லாம் போற்ற மாதிரி நல்ல சிறப்பா வாழக்கூடிய மன்னன் வந்து பாத்தீங்கன்னா நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து, நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான். ஒண்ணுல ஒரு மன்னன், இப்ப ராஜராஜ சோழனே இருக்கிறாரு, அவர் ஒருவேளை அவருடைய மாண்புடைய சான்றோர்கள் சொன்ன கேட்டு மக்கள் எல்லாருக்குமே அதாவது எல்லாருக்குமே பணிந்து எல்லாரையுமே மரியாதை செலுத்தி நல் வழியில நடக்க போய் தான் இப்ப வரைக்கும் நூல்கள் எல்லாம் அவரை போற்றுது. எல்லா நூல்லையும் அவர் இருக்கிறாரு, கிறிஸ்டியா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும், எங்கனாலும் நூல்கள்ல இடம்பெற மாதிரி இருக்கிறாரு இல்லையா, அதைத்தான் சொல்லியிருப்பாங்க. இந்த பண்புகளோட நம்ம வாழும் போது அந்த மன்னன் பழி இல்லாத மன்னனாய் வாழ்ந்தான்னா நூலெல்லாம் போற்றும்படி வாழ்வான், நூல் நோக்கி வாழ்வான். ரெண்டு இடத்துல நூல் நூல் கொடுத்துருக்காங்க, குழப்பிக்காம பாத்துக்கோங்க. நுணங்கி நூல் அப்படின்னா நுண்ணறிவு நூல்களே ஆராய்ந்து. ரெண்டாவது வர நூல் வந்து பாத்தீங்கன்னா பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான், நூல் நோக்கி வாழ்வான் அப்படின்னா நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான், ஒரே ஒரு பாடல் தான். வணங்கி வழி ஒழுகி மாண்டார் சொல் கொண்டு, பணிந்து வழி ஒழுகி அப்படின்னா நல்வழியில் நடந்து, மாண்டார் சொல் கொண்டு அப்படின்னா மாண்புடைய சான்றோர்களுடைய சொல்லை கேட்டு நுண்ணறிவு நூல்களை எல்லாம் ஆராய்ந்து நூல் நோக்கி நுழையா அவை நவிலும் வண்ணம் இணங்கிய பால் நோக்கி வாழ்வான். இணங்கிய அப்படின்னா அதை கேட்டு அதன்படி நடத்தல், இணங்காம அப்படின்னா அதுல இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு இல்லாம இந்த நூல்கள் அடிபணிந்து சான்றோர்களுடைய சொல் இது எல்லாத்துக்கும் இணக்கமாய் வாழக்கூடிய மன்னன், அதுக்கு இணங்கி போறது, அதை கேட்டு வாழ்றது அப்படின்னு அர்த்தம். பால் நோக்கி வாழ்வான் பழி இல்லா மன்னனா, இப்படி எந்த விதமான கெட்ட பேரு பழி அவப்பேர்கள் எதுவுமே இல்லாம வாழக்கூடிய மன்னன் நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான் அப்படிங்கிறது தான். ஒரே ஒரு பாடல் தான் இது, ஒன்னே ஒண்ணுதான் கொடுத்திருப்பாங்க ஏலாதியில இருந்து. ஸ்கூல் புக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஒண்ணுதான் இருக்கும். கீழே மாண்டார்னா மாண்புடைய சான்றோர், நுணங்கிய நூல்னா நுண்ணறிவு நூல், நோக்கி அப்படின்னா நுணங்கி நூல் நோக்கி அப்படின்னா ஆராய்ந்து. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எண்ணுக்கு ஆராய்ச்சின்னு கொடுத்திருந்தாங்க, இங்க நோக்கி அப்படின்னா நோக்கினா என்ன, உற்று நோக்கி ஆராய்ந்து. கொஞ்சம் யோசிச்சு படிச்சோன்னா ஈஸியா இருக்கும், தனியா பார்க்கும்போது அப்படி இல்லாம நுண்ணோக்கி அப்படின்னா என்ன சொல்றோம், ஆராய்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே போலதான். இலக்கண குறிப்பு, நூல் நோக்கி இரண்டாம் வேற்றுமை தொகை கொடுத்திருக்காங்க, நூலை நோக்கி நூலை ஆராய்ந்து அப்படின்னு அர்த்தம். பழியில்லா மன்னன் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பகுபத உறுப்பு இலக்கணம் இது எல்லாமே நமக்கு இப்ப சிலபஸ்ல இருக்குதான், பிரித்தெழுதுக ஒரே வார்த்தையில கொடுத்து வச்சிருப்பாங்க. பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும், ஒன்னு ரெண்டு வித்தியாசமான வார்த்தைகளை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோக்கி அப்படின்னா நோக்கு கூட்டல் ஈ அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் பகுதி ஆண், மீதி எல்லாமே பேசிக்கா நம்ம பிரிக்கிற மாதிரிதான் இருக்கும். வழி கூட்டல் ஒழுகி என்ன நோட் பண்ணீங்க இல்லைன்னா போதுமா. ஏலாதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உள்ள முடிஞ்சிருச்சு. இப்போ எப்படி சொல்றது, மும்மருந்து அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் 40 பார்க்கணும். நாலடி 400 பழமொழி 400
மணிமொழி கோவை அப்படிங்கிறதுல நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை முடிஞ்சிருச்சு. மும்மருந்துல திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி முடிஞ்சிருச்சு. இன்னும் நான் 40 அப்படிங்கிற அந்த 4 கான்செப்ட். இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவெளி 40 அப்படிங்கறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இன்னா 40 எழுதிக்கலாமா? இன்னா 40 ஸ்கூல் புக்ல பாடலே கிடையாது. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கனால 8th வரைக்கும் அப்படிங்கறதுனால ஃபுல்லா அந்த அறக்கருத்து வரக்கூடியது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இனியவை 40ல பாடல் இருக்கும். ஆனா இன்னா 40ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடல் எங்கேயுமே பெருசா இருக்காது. எழுதிக்கோங்க. இன்னா 40. இன்னா 40 ஆசிரியர் ஃபர்ஸ்ட் முன்னாடி இன்னா அப்படின்னா துன்பம் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னா அப்படின்னா துன்பம். இன்னா அப்படின்னா துன்பம். இன்னாத படிச்சமா எவ்வுயிருக்கும் இன்னாத செய்யாமே ஆசாரக்கோவையில வேட்டும் சொல்லிய ஆசார வித்துல வந்து படிச்சோம் இல்லையா? நன்றி எறிதல் பொறையுடைமை எவ்வுயிருக்கும் இன்னா செய்யாமை அப்படின்னு சொல்லியிருப்போம். இன்னானா எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமே அப்படிங்கறது அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இனியவை 40க்கு இன்னா 40க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க. இனியவை அப்படின்னா நல்லது, இன்னான்னா துன்பம். அந்த இனியவை 40ல என்ன ரெண்டுலயுமே 40 பாடல் தான். அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எதெல்லாம் வந்து இனிமை தரக்கூடியது ஒண்ணு இல்ல, ரொம்ப ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்போ உண்மை பேசணும் அப்படின்னு சொல்றோம். உண்மை பேசணும் அப்படிங்கிறது டைரக்டா சொல்ற மாதிரி. அதே எப்படி சொல்லலாம்? பொய் பேசாதீங்க அப்படி கூட சொல்லலாம் இல்லையா? அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. எதெல்லாம் இனிமை தரும் அப்படின்னு சொல்றது இனியவை 40. எதெல்லாம் துன்பம் தரும் அதனால இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றது இன்னா 40. அவ்வளவுதான். இது ரெண்டு தான் இதுக்குள்ள வித்தியாசம். இன்னான துன்பம். அடுத்த பயன் எழுதிக்கோங்க. எவையவை எவையவை துன்பம் தருபவை அல்லது எவையவை இன்னாத செயல்கள் ஏதோ ஒண்ணு நோட் பண்ணிக்கோங்க. எவையவை துன்பம் தருபவை அப்படின்னு எழுதினாலும் ஓகேதான். இல்லைன்னா எவையவை இன்னாத செயல்கள் என 40 பாடல்களில் கூறும் நூல். இதுக்கு பாடல் எண்ணிக்கை அந்த மாதிரிலாம் நம்ம தனித்தனியா படிக்கணும்னு இல்லை, ஹெட்டிங்லேயே வந்துடும். எவையவை இன்னாத செயல்கள்னு எழுதினாலும் ஓகேதான். இல்லைன்னா எவையவை துன்பம் தருபவை. இன்னானா மீனிங் துன்பம், ஏதோ ஒண்ணு நீங்க உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்கோங்க. எவையவை இன்னாத செயல்கள் என 40 பாடல்களில் கூறும் நூல் இன்னா 40. இந்த நூலோட கடவுள் வாழ்த்து பாடல் கூட வந்து பாத்தீங்கன்னா இனியவை 40லயும் இன்னா 40லயும் கடவுள் வாழ்த்து, இதை மனப்பாடம் பண்ணணும்னு இல்ல, கடவுள் வாழ்த்து பாடல் கூட வந்து பாத்தீங்கன்னா எதை செய்யலைன்னா துன்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எழுதிக்கோங்க. கடவுள் வாழ்த்தில் சிவன், பலராமன், திருமால், முருகன். சிவன், பலராமன், பலராமர் சொல்லுவாங்க இல்லையா, கிருஷ்ணரோட ஒரு அவதாரத்துல வருவார் இல்லையா? சிவன், பலராமன், திருமால், முருகன். சிவன், பலராமன், திருமால், முருகன். இந்த 4 கடவுளையும் வணங்காமல் இருப்பது துன்பம் தரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே இனியவை 40ல இதே போல ஒரு 3 கடவுளை சொல்லிட்டு அவர்களை வணங்குவது இனிமை தரும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சிவன், பலராமன். இந்த கடவுளை மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா பெருசா வேணாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கடவுள் வாழ்த்து பாடல் கூட அந்த இன்னாத செயலோட ரிலேட்டடா தான் எழுதியிருக்காங்க அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடவுள் வாழ்த்தி சிவன், பலராமன், திருமால், முருகன் என்னும் 4 கடவுளையும் வணங்காமை அல்லது வணங்காமல் இருப்பது துன்பம் என கூறுகிறார். ரொம்ப ஈஸி. இதோட ஆசிரியர் இன்னா 40 ஆசிரியர் கபிலர் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குறிஞ்சி கபிலர் இருக்கார் இல்லையா, அவர் தான் எழுதியிருப்பார் இன்னா 40. இன்னா 40 ஆசிரியர் கபிலர். சைவ சமயத்தை சார்ந்தவர். சைவ சமயத்தை சார்ந்தவர். பாடல்கள் 40+1. பாடல் 40+1. கபிலர் சைவ சமயத்தை சார்ந்தவர். பாடல் 40+1. காலம் 4ஆம் நூற்றாண்டு. காலம் 4ஆம் நூற்றாண்டு. இது நமக்கு பெருசா படிக்கணும்னு இல்லை, ஏன்னா இந்த ஸ்கூல் புக்ல பாடல் இருந்தாதான் நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். இன்னொன்னு துன்பம் தரக்கூடிய செயல்கள் எது அப்படிங்கிறது பெருசா சின்ன பசங்களுக்கு 8th வரைக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதே இனிமை தரக்கூடியதுன்னா அடிக்கடி கொடுத்துருப்பாங்க. அதுல 2-3 பாடல் இருக்கும். இன்னாத செயல்களை பெருசா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா எக்ஸாம் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த 40 பாடல் சேர்த்து இப்போ திரிகடுகம், சிறுபஞ்ச மூலத்துக்குலாம் ஒரு பாடல இத்தனை கருத்து அப்படின்னு பிக்ஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. மத்த பாடல்கள்லாம் பெருசா அப்படி இல்லை, இத்தனைதான் இருக்கணும்னு. மொத்தமா சேர்த்து இந்த 40 பாடல்களும் சேர்த்து 164 இன்னாத செயல்கள் கூறப்பட்டுள்ளன அப்படிங்கறது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 164 இன்னாத செயல்கள் மொத்தமா இந்த பாடல் எல்லாம் சேர்த்து 164 இன்னாத செயல்கள் கூறப்பட்டுள்ளன.
இன்னா நாற்பது அப்படிங்கிறது அவ்வளவுதான், போதும், முடிஞ்சிச்சு. இன்னா நாற்பது ஆசிரியர் கதையில இன்னானா துன்பம். இப்போ எந்தெந்த செயல்கள் துன்பம் தருபவை அப்படின்னு 40 பாடல்கள் சொல்லியிருக்காங்க. கடவுள் வாழ்த்து பாடல் கூட இந்தந்த கடவுளை வணங்கலன்னா துன்பம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. கடவுள் வாழ்த்து பாடலோடு சேர்த்து 40+1 164 இன்னாத செயல்கள் கூறப்பட்டுள்ளன. அது அடுத்த நூல் ஆரம்பிச்சுங்க. இனியவை 40. இனியவை 40. இதுக்கு அதே போலதான் விளக்கம். எவை எவை இனிமை தருபவை என 40 பாடல்களில் இதுக்கு அதே போலதான் விளக்கம். எவை எவை இனிமை தருபவை என 40 பாடல்களில் கூறும் நூல். எவை எவை இனிமை தருபவை, எவை எவை இனிமை தருபவை என 40 பாடல்களில் கூறும் நூல். எவை எவை இனிமை தருபவை என 40 பாடல்களில் கூறும் நூல். இங்க அதே போல சிவன், இது ஈஸி, நம்ம இப்ப படிக்கிறோம் இல்லையா, படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள் 3 பேர் படிக்கிறோம் இல்லையா, அவங்க 3 பேர் சிவன், திருமால், பிரம்மன் ஆகிய மூவரையும் வணங்குவது இனிமை தரும். அப்ப நீங்க ரெண்டுல ஏதாவது ஒரு கடவுள் படிச்சீங்கன்னா கூட ஒண்ணு ஈஸியா போயிடும். இனிமைக்கு இப்ப நம்ம பேசக்கூடிய மும்மூர்த்தி படிப்போம் இல்லையா, படைக்க பிரம்மன், திருமால், சிவன் சொல்றோம் இல்லையா, அவன் மூவரையும் வணங்குவது இனிமை தரும். சிவன், திருமால், பிரம்மன் ஆகிய மூவரையும் வணங்குவது இனிமை தரும். அங்க அந்த 4 பேரையும் வணங்கலன்னா துன்பம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க இந்த 3 பேரையும் வணங்குனா இனிமை அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அங்க 164 இன்னாத செயல்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இங்க பாத்தீங்கன்னா 124 இனிய செயல்கள் கூறப்பட்டுள்ளது அப்படிங்கறத நோட் வச்சுக்கோங்க. பெருசா கேட்பாங்களா அப்படிங்கறது தெரியல, இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க, ஏதாவது திடீர்னு கேட்டு வச்சுட்டாங்கன்னா போச்சு. 124 இனிய செயல்கள் கூறப்பட்டுள்ளது. இப்ப நமக்கு இது ஸ்கூல் புக்ல பாடல் கொடுத்திருப்பாங்க, அதுவுமே புது புக்ல இல்ல, ஓல்டு புக்ல தான், ஆனா முக்கியமான ஒரு பாடல தான் இருக்கும். 7th எதையோ ஒன்று வச்சிருப்பாங்க. 3 பாடல், 2 பாடல் கொடுத்திருப்பாங்க. ஒண்ணு இல்ல, எவை எவை இனிமை அப்படின்னு சொல்றோமா, இதோட பாடல் வரிகள் பெருசா கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா கண்டுபிடிச்சிருவோம் ஈஸியா. லாஸ்ட்ல இதெல்லாம் இனிது இனிதுன்னு சொல்லிட்டுதான் பாடலே பாத்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க. ஆனா எப்படி சொல்றது, கருத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், பெருசா ஒண்ணும் கஷ்டம் இருக்காது. ஒரே ஒரு நிமிஷம், ஆசிரியர் நோட் பண்ணிக்கோங்க. ஆசிரியர் குறிப்பு, பூதஞ்சேர்ந்தனார், இனியவை 40 ஆசிரியர் பூதஞ்சேர்ந்தனார். போன குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா ஜூன் 9ஆம் தேதி ஒரு குரூப் 4 நடந்துச்சு இல்லையா, அதுல இந்த ஒன்னோடு கேட்டிருந்தாங்க, இனியவை 40 ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி. பூதஞ்சேர்ந்தனார். இவங்களுடைய அப்பா கூட மதுரை தமிழாசிரியர் தான், மகனார் பூதஞ்சேர்ந்தனார். நிறைய பேருக்கு வருவாங்க இந்த மதுரை எப்படி சொல்றது, முல்லைப்பாட்டுல படிக்கும்போது நப்பூதனார்னு படிப்போம். மதுரை வணிகனார் மகனார் நப்பூதனார், காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார், மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர். பப்பதை படிச்சோம் இல்லையா, மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர். ஃபுல்லா படிக்கணும் இல்ல, தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, சில நேரங்கள பெருசா கொடுத்து வச்சிருவாங்க. ஊர் மதுரை, பூதஞ்சேந்தனாருடைய ஊர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மதுரை. காலம் 2ஆம் நூற்றாண்டு. 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார், இந்த பூதஞ்சேந்தனார், அப்புறம் பாத்தீங்கன்னா சிலபஸ்ல ஒருத்தர் வருவாரு, பின்னாடி நம்ம கொடுத்துருக்காங்க, பெரும்பானாற்று படை பாடிய கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இருப்பார் இல்லையா, அவர் கூட கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் தான். 2ஆம் நூற்றாண்டுங்கும் போது அந்த சங்க காலத்துக்குள்ள கவர் ஆயிடும். ஒரு 4-5 பேர் தான் நம்ம படிப்போம் புக் வைஸா பார்க்கும்போது. ஒண்ணு இளங்கோவடிகள், இன்னொன்னு சீத்தலை சாத்தனார். எப்படி 12ஆம் நூற்றாண்டுக்கு கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர், ஜெயங்கொண்டார், ஔவையார்னு ஒரு 5 பேரை படிப்பாங்களோ, அதே போல 2ஆம் நூற்றாண்டுக்கு ஒரு 3-4 பேர் படிப்பாங்க. ஒண்ணு இளங்கோவடிகள், இன்னொன்னு சீத்தலை சாத்தனார், இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பூதஞ்சேந்தனார், அப்புறம் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் நமக்கு சிலபஸ்ல ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க கடைசியில, படி வச்சுக்கோங்க. அவரு இந்த 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். மித்தபடி நம்ம எழுதுனதுதான். நன்மை தரும் இனிய கருத்துக்களை 40 பாடல்களில் தொகுத்துரைப்பதால் இனியவை 40 எனப்பட்டது. இந்நூலில் ஒவ்வொரு பாடலிலும் 3 அல்லது 4 கருத்துக்கள் இனிமையாக கூறும். இந்நூலின் 12, 20ஆம் பாடல்கள் நமக்கு பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. அது தேவையில்லை, நம்பர் தேவையில்லை, பாடல் மட்டும் பாருங்க. எதெல்லாம் வாழ்க்கைக்கு இனிமை தரக்கூடியது, எதெல்லாம் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. குளவி பிணியின்றி வாழ்தல் இனிது. குளவினா குழந்தை, பிணினா நோய்.
குழந்தை இருக்கு அப்படின்னா நோய் இல்லாமல் வாழ்வது இனிது. இது நிறைய இடத்துல அடிக்கடி எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு கருத்தா தான் இருக்கும். குளவி பிணியின்றி வாழ்தல் இனிது. களரும் அவை அஞ்சான் கல்வி இனிது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. களரும் அவை அப்படின்னா என்னன்னா பேசக்கூடிய அவை கீழே இருக்கும். களரும்னா பேசும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து கல்வி படிச்சிருக்கோம் பெரிய பெரிய டிகிரி வாங்கியிருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. 4 பேர் முன்னாடி தான் எந்திரிச்சு பேசக்கூடிய அந்த அவையை பார்த்து பயப்படாதவனுடைய கல்விதான் இனிமையான கல்வி. வேற ஒண்ணும் இல்ல. அதுக்காண்டி இப்ப ஸ்டேஜ்ல பேசினா மட்டும்தான் இனிமையா அப்படி கிடையாது. யாரால நார்மலா பேச முடியும்? நல்லா தெளிவா படிச்சிருக்கவங்களாலதான் தைரியமா, ஏன்னா அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலோ என்ன பண்ணாலோ ஓரளவுக்காவது மேனேஜ் பண்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த கல்விதான் இனிமையான கல்வி. சும்மா நம்ம மனப்பாடம் பண்றது இனிய கல்வி கிடையாது அப்படிங்கறத சொல்றதுக்காக இப்படி கொடுத்திருப்பாங்க. பேசும் அவையை பார்த்து அஞ்சாதவனுடைய கல்விதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிமையானது. குளவி பிணி இல்லாமல் வாழ்வது இனிமை. களரும் அவைக்கு அஞ்சாதவனுடைய கல்வி இனிமையான கல்வி. மயரிகள் அல்லராய் மாண்புடையார் சேரும். மயரிகள் அல்லராய் அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. மயரிகள் அல்லராய் மாண்புடையார் சேரும் திரு உந்தீர் வின்றேல் இனிதே. வேற ஒண்ணும் இல்ல. திரு அப்படின்னா என்னன்னா செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்பவே மகாலட்சுமிக்கு பேர் சொல்லுவாங்க இல்லையா? திருமகள் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமகள்னா செல்வத்திற்கு அதிபதி, மகாலட்சுமி அப்படின்னு அர்த்தம். திரு அப்படிங்கறதோட மீனிங் என்ன அப்படின்னா செல்வம். இங்க இருக்கான்னு தெரியல, ஆனா திரு அப்படின்னா செல்வம் அப்படிங்கறதா மீனிங். என்ன அப்படின்னா மயரிகள், மயரினா வந்து பாத்தீங்கன்னா மயக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒண்ணு இல்ல, இப்போ ஒருத்தவங்க வந்து செல்வந்தர்களா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பொருள் மீது ரொம்ப ஆசை அப்படின்னா அவங்களே வச்சுக்கணும்னு தானே நினைப்பாங்க. அதை வச்சு அறச்செயல்கள் செய்யணும், நல்லவங்களுக்கு 4 பேருக்கு நல்லது செய்யணும், பிறருக்கு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பொருள் மீது அவங்களுக்கே ஆசை. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படி ஆசைப்படாதவர்களிடம் சேரக்கூடிய செல்வம் தான் இனிமையான செல்வம். ஏன்னா அவங்களுக்கு காசு மேல ஆசை இல்லாதனால அதை வச்சு நிறைய கொடை பண்போ மற்றவங்களுக்கு செய்யறதோ நல்ல செயல்கள் செய்யறதோ ஏதோ ஒரு விதத்துல நல்லதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கறதுனால மயரிகள் அல்லராய் மயக்கம் கொள்ளாத மாண்புடையவர்களிடம் சேரும் செல்வம் இனியது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. குளவி பிணியின்றி வாழ்தல் இனிது. இப்ப களரும் அவைக்கு அஞ்சாதவனுடைய கல்வி இனிது. பொருட்கள் மீது மயக்கம் கொள்ளாதவனிடம் சேரக்கூடிய திரு செல்வம் வந்து இனிமையானது. கீழே கொடுத்திருப்பாங்க. மயக்கமற்ற பெருமை மிக்கவரிடம் சேரும் செல்வம் அவரை விட்டு நீங்காது நிலைத்திருப்பீங்க. திரு உந்தீர் வின்றேல். நீங்க நார்மலா புரிஞ்சுக்கோங்க போது அந்த செல்வம் வந்து அவரை விட்டு போகாம இருந்துச்சு அப்படின்னா நல்லது. ஏன் அப்படின்னா அறச்செயல்கள் நிறைய செய்வாரு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 பாயிண்ட் தான் இதுல கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியானதுதான், பெருசா ஒண்ணும் இல்லை. குளவினா குழந்தை, பிரினா நோய், கலரும் அப்படிங்கிறது வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கலரும் அப்படின்னா பேசும் அப்படின்னு. நம்ம நார்மலா கலருதல் அப்படின்னா கலந்து போறது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவோம். இந்த இடத்துல பேசும் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, அடுத்தது ஒரு ஈஸியான ஒரு பாடல் தான் சொல்லுவாங்க. சலவரை சார். நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க சலவரோட மீனிங் என்ன. திருக்குறள்லயே நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. சலவர் அப்படின்னா வஞ்சகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க எக்ஸாம் கொஸ்டின் பாத்தீங்கன்னாலே தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த சலவர் அப்படிங்கிற வார்த்தை அதிகமா கேட்டிருப்பாங்க. சலவரை சாரா விடுதல் இனிது. சலவர்னா வஞ்சகர். வஞ்சகர்னா யாரு? கெட்டவங்க, தீய குணம் கொண்டவர்கள். அவர்களை சார்ந்து இல்லாமல் விட்டு விடுவது இனிமையானது. கெட்டவங்களை விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க கூட போய் இருக்கணும்னு நினைக்காம அவர்களை சாரா விடுதல் இனிது. புலவர்தம் வாய்மொழி போற்றல் இனிது. பாருங்க, புலவருங்கிறது இந்த இடத்துல அறிவுடையார் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் கிட்டத்தட்ட எல்லாமே அந்த படிச்சவங்க அப்படிங்கறதான் ஒரே மீனிங்கா இருக்கும். தேவைக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அறிவுடையாரின் வாய்ச்சொல் பின்பற்றி ஒழுகுதல் இனிது. போற்றல் அப்படின்னா இந்த இடத்துல அவங்கள போற்றுதல் மீனிங் இல்ல. அதை கேட்டு ஒண்ணு இல்ல, படிச்சவங்க நல்லவங்க அறிவாளிகள் சொல்லக்கூடியதை கேட்டு நடக்கணும் அப்படிங்கறதுதான். அறிவுடையாரின் வாய்ச்சொற்களை பின்பற்றி ஒழுகுதல் இனிது. அடுத்து பாருங்க, மலர்தலை ஞாலத்து மண்ணுயிருக்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. நிலையான உலகில் வாழும் உயிர்கள் எல்லாம் உரிமைப்பட வாழ்தல் இனிது. மண்ணுயிர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல வாழக்கூடிய நிறைய இடங்கள்ல இந்த மண்ணுயிர்ங்கிறது வரும். 3 சுழி இன் போட்டா அதோட மீனிங் மண் அப்படிங்கிறது வேற. இந்த பூமியில இருக்கக்கூடிய மண். இந்த மண் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய நிலை பெற்ற உயிர்கள் அப்படின்னு சொல்லி உரிமைப்பட வாழ்தல் இனிது. நிலையான உலகில் வாழும் உயிர்கள் எல்லாம் உரிமைப்பட தகுதியால் வாழ்தல் இனிது. உரிமைப்பட அப்படிங்கும் போது சட்டம் இல்லையே, பார்த்து சொல்றேன். நார்மலா தகுதியோட அந்த வாழக்கூடிய அந்த ஒரு தகுதி இல்லைன்னா எந்த வித இது இல்லாம உரிமையா வாழ்றது அப்படி கூட நோட் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு சொல்றேன். வேற ஒண்ணுமே இல்ல. வஞ்சகரை சேராமல் இருப்பது இனிது. பெரியவர்களுடைய வாய்ச்சொல் கேட்டு வாழ்தல் இனிது. அடுத்து இந்த மண்ணுயிருக்கு எல்லாம்
உரிமைப்பட தகுதியால் வாழ்தல் இனிது அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. இனிவே நாற்பது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், பெருசா ஒண்ணும் கிடையாது. இந்த சலவர் அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு வார்த்தை. அடிக்கடி இந்த சொல்லும் பொருள்ல நிறைய இடங்கள்ல கேட்டிருப்பாங்க. வஞ்சகர் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப கேட்டிருப்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல மண்ணுயிருமே வந்து 2 சுழி இன் போட்டா நிலை பெற்ற உயிர் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மண்ணுயிர் அப்படிங்கிற வார்த்தை வள்ளுவர் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணியிருப்பார். திருக்குறள்ல பாத்தீங்கன்னா தெரியும், மண்ணுயிர் மண்ணுயிர்ங்கிற வார்த்தை இருக்கும். 3 சுழி இன் வேற 2 சுழி இன் வேற அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ இனியவை 40 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவையெல்லாம் இனிமை தரக்கூடியது அப்படின்னு 40 பாடல்கள்ல கூறியிருப்பாங்க. 124 இனிய செயல்கள் கூறப்பட்டுள்ளது. ஆசிரியர் பூதஞ்சேந்தனார், மதுரை, தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார். அப்போ ஊர் வந்து மதுரை அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறது. எவையெல்லாம் இனிமை தரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு 2 பாடல் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு குளவி பிணி இல்லாமல் வாழ்வது, கலரும் அவைக்கு அஞ்சாதவனுடைய கல்வி. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு கருத்து அடுத்து நம்ம மூதுரையில படிப்போம் பின்னாடி. ஔவையாருடைய, ஏன்னா இதுலயே ஔவையாருடைய அறநூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிலபஸ்ல வரும். ஔவையார் கூட இதைதான் சொல்லியிருப்பாங்க, 4 பேர் முன்னாடி எந்திரிச்சு பேசக்கூடிய கல்வி இனிமையானது அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. கலரும் அவை என்றால் மயரிகள் அல்லராய் மான்முடியார் சேர்த்திரு உந்தி வின்றேல் இனிது, அவரை விட்டு நீங்கி போகாமல் இருப்பது இனிது. இல்லைன்னா அவர்களிடம் சேரக்கூடிய செல்வம் இனிது. போது அந்த அளவுக்கு போது, ரொம்ப பெருசா டெப்தான இல்ல. அதே போல இங்க சலவரை சாரா விடுதல் இனிது, புலவர்களுடைய வாய்மொழி போற்றல் இனிது, மண்ணுயிருக்கலாம் தகுதியால் வாழ்தல் இனிது அப்படிங்கறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இனியவை 40 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். இந்த புக்காக்கெல்லாம் மயரிகள் அல்லராய் மண்ணுயிர் அப்படின்னு வச்சுக்கோங்க. மலர் தலை இனியவை 40 15 கணக்கு நூல்கள் வந்து ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். அவ்வளவு. இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இன்னா 40 இனியவை 40 முடிஞ்சிச்சு. அடுத்து எல்லாமே கடகடன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடியதெல்லாம் சும்மா ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட். இப்ப இன்னா 40 எழுதணும் இல்லையா, அது மாதிரிதான் என்னன்னு தெரியாம விட்டுட்டு போகாம ஆசிரியர் யாரு, ஏதாவது 1 2 ஸ்பெஷல் டீடைல் இருக்கும், அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கார் 40 இதுல இன்னும் இருக்கு. ஆனா எப்படி சொல்றது, மூதுரை, அறநெறி சாரம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது இந்த 18 வரிசையை முடிச்சுட்டு கடகடன் அதை பார்த்தோம். கார் 40 ஆசிரியர் எழுதிக்கோங்க. மதுரை கண்ணன் கூத்தனார். மதுரை கண்ணன் கூத்தனார். ஆசிரியர் பேர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா சொல்லித்தரேன். வேற ஒண்ணும் இல்ல. கார்காலம் அப்படின்னா யாருக்கு வரும், முல்லை நிலத்துடைய காலம் கார்காலம், மழைக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா. கார்காலம் அப்படிங்கிறது மழைக்காலம். நீங்க கேஷுவலா இந்த ராதாகிருஷ்ண நாடகம் எல்லாம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா தெரியும், கிருஷ்ணர் அப்படிங்கிறவரு ஆயர் குலத்துல பிறந்திருப்பாரு, முல்லை நிலத்தோடு தொடர்புடையவர். அவங்களுடைய கடவுளே வந்து பாத்தீங்கன்னா திருமால் தான் வருவாரு. ஆடு மாடு புல்லாங்குழல் ஊதிட்டு எப்போதுமே ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பாரு. மழை பெய்யும், மழை பெஞ்சோன்னா மாடெல்லாம் ஊட்டிட்டு போற மாதிரி நிறைய படங்கள்ல நம்ம படிச்ச வயசு கூட நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்காலம் அப்படிங்கிறது முல்லை நிலத்துடைய காலம். இந்த முல்லை நில தொடர்பா, முல்லை நில ரிலேட்டடா அந்த கார்கால வர்ணனைகளோட கூடிய 40 பாடல்களை பாடியிருப்பாங்க. அவ்வளவுதான். இது ஒரு அகநூல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான உண்மை. இவ்வளவு நேரம் நம்ம 11 நூல் பக்கம் வந்துருச்சு இல்லையா. இந்த 11 அறநூல்கள் முடிஞ்சிருச்சு. 14 கணக்கு நூல்கள்ல 11 அறநூல்கள் இருக்கும். 11 இவ்வளவு நேரம் எழுதி முடிச்சிட்டோம். திருக்குறள் மட்டும் பார்க்கணும், பேலன்ஸ் இருக்கக்கூடியது வரைக்கும் பார்த்துட்டோம். இனி இருக்கக்கூடியதுல ஒரு 5 11 6 அகநூல், ஒரு புறநூல் மட்டும் பார்க்கணும், எழுதிக்கோங்க. இப்போ இது வந்து ஆசிரியர் கண்ணன் கூத்தனார். நம்ம பாயிண்ட் சொல்றேன், நீங்க இது ஆர்டர்னு இல்ல, மற்றபடி கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு அகநூல், அது ஒரு முக்கியமான ஒண்ணு. அப்புறம் 40 பாடல்கள் இருக்கும், இது தெரிஞ்சதுதான், பேர்லயே இருக்கு, ஹெட்டிங்லயே இருக்கு, கார் 40. இந்த விளக்கம் மட்டும் எழுதிக்கோங்க. அகப்பொருளோடு கூடிய, அகப்பொருள்னா அந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அந்த 5 திணை வர்றதுக்கு பேர் தான் அகத்திணை சொல்லுவாங்க. அகப்பொருளோடு கூடிய கார்கால வர்ணனை, கார்காலம்னா ஒண்ணு இல்ல, மழைக்காலம். அகப்பொருளோடு கூடிய கார்கால வர்ணனையை 40 செயல்களில் கூறுவோம். அகப்பொருளோடு கூடிய கார்கால வர்ணனையை, அகப்பொருளோடு கூடிய கார்கால வர்ணனையை 40 பாடல்களில் கூறும் நூல் கார் 40 ஆகும். மதுரை கண்ணன் கூத்தனார் ஆசிரியர். அகப்பொருளோடு கூடிய கார்கால வர்ணனையை 40 பாடல்களில் கூறும் நூல். இப்ப இந்த கண்ணன் கூத்தனாரை எப்படி ஆசிரியர் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமால் முல்லை நிலத்துடைய கடவுள் யாரு, முல்லை நிலத்துடைய காலம் தான் கார்காலம்.
இப்ப ஆல்ரெடி இங்கேயும் அகநூல் சொல்லிட்டோம், கார்கால வர்ணனையை பத்தி பேசியிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். முல்லை நிலம் கார்காலம் அப்படின்னாலே கண்ணன், திருமால் கண்ணன் எல்லாம் ஒண்ணு தானே, அவருடைய வேற வேற அவதாரம். அந்த கண்ணன் அப்படிங்கிற பேரை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா மதுரை கண்ணன் கூத்தனார் தான் இதோட ஆசிரியர் அப்படிங்கிறது படிச்சிடலாம். இந்த ஆசிரியர் மட்டும் தான் மெயினா கேட்பாங்க இதுல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த நூல்ல வேற என்ன ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் படிப்போம். என்ன அப்படின்னா முல்லை நிலத்தை பத்தி பேசியிருக்குதா, கார்காலத்தை பத்தி பேசியிருக்கு அப்படின்னா கண்டிப்பா முல்லை நிலத்தை பத்தி பாடியிருக்கோம். அப்ப இந்த முல்லை நிலத்திற்குரிய முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் எல்லாம் இந்த நூல்ல பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல இது பெருசா தேவையில்லை அப்படின்னா விட்டுருங்க. முல்லை நிலத்திற்குரிய முதல் கரு உரிப்பொருள்கள் பாடப்பட்டுள்ளது. பெருசா மனப்பாடம் பண்ணணும்னு இல்லை, தெரிஞ்சு வச்சுட்டா கூட போதும் தான். முல்லை நிலத்திற்குரிய முதல் கரு உரிப்பொருள்கள் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. முல்லை நிலம் பத்தின எல்லா டீட்டெயிலும் இருக்கும், அவ்வளவுதான். இப்ப அத வர்ணனை பேசுறாங்க அப்படின்னா அங்க உள்ள விலங்கு எப்படி வந்து இருந்துச்சு, மழை வரும்போது என்னெல்லாம் பண்ணுச்சு, அங்க உள்ள பறவைகள் மழை வரும்போது எப்படி எல்லாம் குளிர்ல நடந்துச்சு, எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க இல்லையா. நார்மலாவே வர்ணிக்கும் போது அந்த பறவை, விலங்கு, அவங்களுடைய உணவு, மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கடவுள் எப்படி அருள் கொடுத்தாரு, எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க. அதைத்தான் சொல்லியிருக்காங்க. முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் எல்லாமே சிறப்பாக பாடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்ப கார் 40, இன்னா 40, இணைவே 40, கார் 40 வரைக்கும் முடிஞ்சிச்சு. அடுத்து களவழி 40 நோட் பண்ணிக்கோங்க. களவழி 40. இந்த களவழி 40 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரே நிமிஷம். ஆசிரியர் எழுதுனாலும் எழுதிக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஒன்வேர்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 18 கீழ்கணக்கு நூல்களுள் புறம் சார்ந்த ஒரே நூல். மொத்த 18 நூல்ல ஒரே ஒரு புறநூல் தான் இருக்கு அப்படிங்கிறது அளவில்லாத முக்கியமான ஒரு ஒன்வேர்டு. 18 கீழ்கணக்கு நூல்களுள் புறம் சார்ந்த ஒரே நூல் களவழி 40 அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புறம் சார்ந்த ஒரே நூல். 18 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே புறநூல், அவ்வளவுதான். புறம் சார்ந்த ஒரே நூல். இப்போ நீங்க எப்படி படிச்சுக்கிறீங்க அப்படின்னா இங்க இருக்கிற மாதிரி எழுதினாலும் ஓகே தான், இல்ல அப்படின்னா இப்படி பிரிச்சு எழுதிக்கோங்க. களம் என்பது ரெண்டா பிரிப்பாங்க, ஒண்ணு ஏற்களம், இன்னொன்னு போர்க்களம். களம்னா என்ன, கிரவுண்டு. இப்போ ரெண்டு விதமா, நம்மளே இப்ப பாருங்க, உளவு தொழில் அதெல்லாம் படிக்கும் போது ஏற்களத்தில் அடிச்சாங்க, ஏற்களத்தில் அடிச்சாங்க படிப்போம். போரை பத்தி பேசும்போது போர்க்களத்தில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். களம்ங்கிறது ரெண்டா இருக்கு, ஒண்ணு ஏற்களம், இன்னொன்னு போர்க்களம். ஏற்களங்கிறது உளவு தொழிலோட தொடர்புடையது, போர்க்களம் அப்படிங்கிறது இந்த புறத்திணையோட தொடர்புடையது. இந்த களவழி 40 எந்த களத்தை பத்தி பேசியிருக்கு அப்படின்னா போர்க்களத்தை பத்தி தான் பேசியிருக்கு அப்படின்னு. ஏன்னா புறம் சார்ந்த நூல்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். அப்ப கண்டிப்பா ஒரு மன்னனுடைய வீரம், வெற்றி எதையாவது பத்தி பேசியிருக்கோம், கண்டிப்பா போர்க்களமா தான் இருக்கும் அப்படிங்கறத அவங்களே கொடுத்திருப்பாங்க. பாடுவது அடித்து தூற்றும் களத்தை பாடுவது ஏற்களம், பகைவரை அழிக்கும் போர்க்களத்தை பாடுவது போர்க்களம், போர்க்களத்தை பாடும் நூலே களவழி 40. இப்ப சொல்ற டீட்டெயில் எல்லாம் அப்படியே பேராகிராஃபா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு. இப்போ போர்க்களம் சொல்லியாச்சு, யாரோ ரெண்டு பேருக்கு நடைபெற்ற போரை பத்தி பேசியிருக்குமா கவனிங்க. கழுமலம், இந்த போர் எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கழுமலம் அப்படிங்கிற பிளேஸ்ல போர் நடைபெற்றிருக்கும். கழுமலம், கழுமலம் அப்படிங்கிற இடத்துல நடந்த போர்ல நல்லா கவனிச்சுக்கோங்க, கவனிச்சுட்டு எழுதுங்க, அப்படின்னா நீங்க ஈஸியா எழுதிக்கலாம். யார் ரெண்டு பேருக்கும் போர் நடந்திருக்கும் அப்படின்னா சோழனுக்கும் சேர மன்னனுக்கும் போர் நடந்திருக்கு. நீங்க இந்த மாதிரி போட்டு கூட எழுதி வச்சுக்கோங்க. கழுமலம் அப்படிங்கிற பிளேஸ்ல போர் நடந்திருக்கு. யார் யாருக்கு அப்படின்னா சோழனுக்கும் சேரனுக்கும், இவங்க ரெண்டு பேருக்கும் போர் நடக்குது. இந்த சோழ மன்னனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோழன் கோச்செங்கனான் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேரன் வந்து கணைக்கால் இரும்பொறை. சரியா, ரெண்டு பேருக்கு போரு. ஜெயிக்கிறது யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா சோழ மன்னன் தான் ஜெயிப்பாரு. சேரன் கணைக்கால் இரும்பொறையை வென்று சிறையிட்டுறாரு, சோழன் ஜெயிக்கிறார். கவனிச்சுட்டு எழுதுனீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். கழுமலம் அப்படிங்கிற பிளேஸ்ல போர் நடந்திருக்கு, சோழனுக்கும் சேரனுக்கும் போர் நடக்குது. சோழன் மன்னனுடைய பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோழன் கோச்செங்கனான், சேரன் வந்து கணைக்கால் இரும்பொறை, நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா இரும்பொறைன்னு சொல்லிட்டு, அவர் தான். இந்த சோழன் கோச்செங்கனான் கணைக்கால் இரும்பொறையை வென்று இவனை என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா சிறையில போட்டுடுறாரு. அந்த காலத்துல எல்லாம் மன்னனை சிறை மீட்டணும்னா ஏதாவது போரை நிறுத்தணும்னா புலவர்கள் பாடல் பாடுவாங்க இல்லையா, அப்படி இந்த கணைக்கால் இரும்புறையை சிறையில் இருந்து மீட்பதற்காக பொய்கையார் அப்படிங்கிற புலவர் பாடின நூல் தான் இந்த களவழி 40 அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யானை போர் பற்றி குறிப்பிடுவதால் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, அதுக்கு அடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஆசிரியர் பொய்கையார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்வேடு. களமானது ரெண்டா பிரியுது, ஏற்களம், போர்க்களம். இந்த நூல் போர்க்களத்தை பத்தி பேசியிருக்கு. அப்ப போர்க்களம்னா யார் ரெண்டு பேருக்கு போர் நடந்துச்சுன்னா நீங்க இப்படியே பிரிச்சு பிரிச்சு எழுதுனீங்கன்னா ஈஸியா இருக்கும் திருப்பி படிக்க. சோழன் சேரன், சோழன் கோச்செங்கனான், சேரன் கணைக்கால் இரும்பொறை, சோழன் தான் ஜெயிக்கிறான், சேரன் தோத்துறான் அப்படிங்கிற மாதிரி குறிச்சு வச்சுட்டீங்கன்னா ஈஸியா முடிச்சு. மனப்பாடம் பண்ணாம
அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோழன் ஜெயிக்கிறான், சேரன் வந்து தோத்துருவான். இந்த சேரனை சிறையில போட்டுறான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அவனை சிறையிலிருந்து மீட்பதற்காக பொய்கையார் பாடியதுதான் இந்த களவழி நாற்பது அப்படிங்கிற நூல். இப்போ அடுத்து ஒரு முக்கியமான டீட்டெயில் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கலிங்கத்து பரணின்னு சொல்லிட்டு ஒண்ணு படிச்சிருப்போம் இல்லையா? நம்ம சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம். இப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்ல கலிங்கத்து பரணி கொடுத்திருக்காங்க. பரணி அப்படின்னா என்னன்னா, போர்க்களத்துல வென்ற வீரனை பாடுவது பரணி அப்படின்னு சொல்லி படிப்போம். எழுதுங்க. சோழன் செங்கனான், சேரன் கணைக்கால் இரும்பொறை, ஆசிரியர் பொய்கையார். அது வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து கேட்டுட்டு எழுதிக்கோங்க. பாருங்க, முடிஞ்சா அடுத்து பாருங்க. இப்போ பரணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு படிச்சிருக்கோம் இல்லையா? மொத்தம் என்ன அப்படின்னா, பரணி அப்படிங்கிறது என்ன நூல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப சிலபஸ்ல இருந்து ஃபுல்லா எடுத்துட்டாங்க. பழைய சிலபஸ் பாத்தீங்கன்னா சிற்றிலக்கியம் ஃபுல்லா படிப்போம். பல்லு, தூது, உலா, பிள்ளை தமிழ், களம்பகம், அந்த மாதிரி நிறைய சிற்றிலக்கியங்கள் இருக்கும். சிற்றிலக்கியம் மொத்தம் ஆனாலும் நீங்க நார்மலா அதெல்லாம் பேசிக்கா எடுத்துட்டாங்க, வேண்டான்னு இல்ல. சிற்றிலக்கியம் மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்பீங்க. 96 வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. எழுதணுமா? 96 வகையான சிற்றிலக்கியங்கள் இருக்கு அப்படின்னு. அதுல ஒண்ணுதான் பரணி. மொத்தம் 96 இருக்கும். பல்லுங்கிறது ஒண்ணு, உலாங்கிறது ஒண்ணு, பிள்ளை தமிழ்ங்கிறது ஒண்ணு, களம்பகங்கிறது ஒண்ணு, குறவஞ்சிங்கிறது ஒண்ணு, சிந்துங்கிறது ஒண்ணு, இந்த மாதிரி நிறைய இருக்கும். பழைய சிலபஸ் இருக்கும்போது ஒரு 12 சிற்றிலக்கியங்கள் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா படிப்போம். இப்ப எடுத்துட்டாங்க, இருந்தாலும் பிரச்சனையில பாருங்க. இந்த பரணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, போர்க்களத்தில் வென்ற வீரனை பற்றி பாடுவதற்கு பேரு பரணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிதான் நம்ம வந்து கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வந்து சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம். தமிழின் முதல் பரணி நூல் எது அப்படின்னா கலிங்கத்து பரணி. அதோட ஒண்ணு ஸ்பெஷல் டீடைலா கொடுத்துருப்பாங்க. இப்போ 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு கலிங்கத்து பரணி அப்படிங்கிறது. ஒண்ணு இல்ல, ஜெயிச்ச மன்னனை பத்தி பேசும். அந்த நூலோட பேர் யாரோடதா இருக்கும் அப்படின்னா தோற்ற நாட்டோட பேரா இருக்கும். இப்ப சோழனுக்கும் கலிங்கனுக்கும் போர் நடைபெற்றிருக்கும். கலிங்க வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா தோத்துருவாங்க. அப்போ சோழருடைய புகழ பேசும் நூலோட பேரு கலிங்கத்து பரணி. கலிங்கத்தை வென்றவன் அப்படிங்கறது அதோட மீனிங். இப்ப என்ன இங்க என்ன சொல்ல வந்திருப்பாங்க அப்படின்னா, பரணி அப்படின்னா போர்க்களத்தில் வென்ற வீரனை பாடுதான். சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பல்லவர்களுடைய காலத்துக்கு பின்னாடி, இந்த பக்தி இலக்கியங்களுக்கு எல்லாம் அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள்லாம் ஒன்னொன்னா தோன்ற ஆரம்பிச்சிருக்கும். 9ஆம் நூற்றாண்டு, 10ஆம் நூற்றாண்டு, அந்த மாதிரி டைம்ல தான் சிற்றிலக்கியங்கள் தோன்றிருக்கும். ஆனா இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னாடியே தோன்றிருச்சு இல்லையா? இப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பிற்காலத்துல பரணி அப்படிங்கிற ஒரு இலக்கிய நூல், ஒரு இலக்கியம் தோன்றதற்கு அடிப்படையா இருந்தது என்னது அப்படின்னா இந்த களவழி 40 அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். கதை மாதிரி தெரிஞ்சுட்டு படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். இந்த நூல்ல யானை போர் பற்றி, அதே போல இந்த பரணியோட முக்கியமான ஒரு லைனை, என்னதான் போர் வீரர்னு நம்ம பேசினா கூட யானை போர், அந்த யானை 1000 யானைகளை வென்ற வீரனை பாடுவது பரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னீர் பாட்டியல் நூற்பா ஒண்ணு கொடுத்திருக்கோம். போர் 1000 யானை அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இப்ப யானையை வென்ற 1000 யானைகளை வென்ற வீரனை பாடுறதுதான் பரணி. யானை போர் பற்றி அங்கேயும் இங்கேயும் பேசுறதுனால யானை போர் பற்றி குறிப்பிடுவதால் பரணி என்ற சிற்றிலக்கிய வகை தோற்றம் பெறுவதற்கு இந்த நூல் தான் காரணம் அப்படிங்கறத சொல்றாங்க. உங்களுக்கு மாத்தி மாத்தி கேட்கலாம். இதுல இருந்து தோன்றிய சிற்றிலக்கிய வகை எது கேட்கலாம், பரணி தோன்றுவதற்கு காரணமான மூல நூல் எதுன்னு கேட்கலாம், களவழி 40. ஏதோ ஒரு விதத்துல நீங்க அந்த டீட்டெயில தெளிவா தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா போதும். காரணம் என்பர் இதில் உள்ள அந்த அது வரைக்கும் எழுதிட்டு அடுத்து முக்கியமான ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம முதுமொழி காஞ்சி படிக்கும்போது சொன்னோம், ஆறுகளி உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடமே. ஆறுகளி உலகத்து, அதாவது பெரும்பரப்பு கடலால் சூழப்பட்ட இப்பெரும்பரப்பு நீரில் இருக்கு அந்த பெரும்பரப்பை உடைய இந்த உலகத்துல மக்களுக்கு எதெல்லாம் நல்லது, எதெல்லாம் சிறந்தது அப்படின்னு சொல்லி படிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். இங்க அதே போல அது வந்து தொடக்கம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பாடலுமே 40 பாடல் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அந்த ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டு லாஸ்ட்ல அட்டக்களத்து அந்த களத்துல அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பாடலின் இறுதி சொல்லும்
அட்டக்களத்து என முடிவது இந்த நூலோட சிறப்பு. நீங்க இந்த வார்த்தையை பெருசா போட்டு மனப்பாடம் பண்ணாதீங்க. களத்து அப்படின்னா களவழி நாற்பது, அவ்வளவுதான். களம். அட்டக்களத்துனா அந்த நிகழ்வு போர்க்களத்தை பத்தி பேசியிருக்காங்க. இப்ப ஏதோ ஒரு யானை பத்தியோ ஒரு புறா பத்தியோ எப்படி இறந்துச்சு அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த களத்துல நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அது கரெக்டா எதுக்காண்டி எழுதுனாங்கிறது இல்ல. நமக்கு என்ன, அட்டக்களத்து களவழி நாற்பது களத்துல நடைபெற்றதை பத்தி பேசியிருக்காங்க. ஒவ்வொரு பாடலுமே அட்டக்களத்து என முடிவது இந்நூலின் சிறப்பு. அதே போல ஒவ்வொரு பாடலும் ஆறுகளி என தொடங்குவது முதுமொழி காஞ்சியோட சிறப்பு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 ஒன்வேர்டு இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ரொம்ப முக்கியமான ஒன்வேர்டு. படிக்கும்போது ஈஸியா இருக்க மாதிரி தெரியும். அங்க போய் உட்காரும் போது அந்த ஒரு லைன் மட்டும் தான் இருக்கும் இல்லையா, நமக்கு லைட்டா குழப்பம். அதுக்குதான், வேற ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு பாடலின் இறுதியும் அது வந்து ஸ்டார்டிங், இது வந்து லாஸ்ட். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்டக்களத்து என முடிவது இந்நூலின் சிறப்பு. அவ்வளவுதான். இப்ப களவழி நாற்பது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இதுல இருக்கக்கூடியதான் ஒரே ஒரு புறநூல் முடிச்சிருவாங்க. 2 போர்க்களத்தை பத்தி பேசி, 2 களம் இருக்கு, போர்க்களத்தை பத்தி பேசியிருக்கு. சோழன் சேரன் கோச்செங்கனான் இரும்பொறை, சோழன் ஜெயிக்கிறார், இரும்பொறையை சிறையில போட்டுறாங்க. அவரை சிறையிலிருந்து மீட்பதற்காக பொய்கையார் பாடியது பொய்கையார் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் பொய்கையார். நமக்கு எல்லாம் முடிஞ்சு ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொய்கையார். களவழி நாற்பதின் ஆசிரியர் பொய்கையார். அட்டக்களத்து என முடிவது இந்த நூலோட சிறப்பு அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து நார்மலா 18 நூலுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 11 நூலுக்கு தான் ஆசிரியர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அறநூல்கள் அப்படிங்கிற டாபிக்ங்கிறதுனால. இப்ப இந்த 40 வரைக்கும் முடிஞ்சிருச்சா? இன்னா 40, இனிவு 40, கார் 40, களவழி 40 முடிஞ்சிருச்சு. அடுத்தது எழுதிக்கோங்க. 5 எழுதியிருக்கோமா? 5 50 5 அதுல எல்லாம் ஒண்ணுமே பெருசா இருக்காது. ஆசிரியர் யாரு என்றால் என்ன அப்படிங்கறது மட்டும் தான் சும்மா லைட்டா நோட் பண்ணுவோம். 5 50 50 50 5 திணை அப்படிங்கிற இனி வரக்கூடிய ஒன்னொன்னையும் 5 திணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இருக்கு இல்லையா, அந்த 5 திணையை பத்தியும் பாடல் பாடியிருப்பாங்க. அதுமே நீங்க ரொம்ப கஷ்டப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இருக்காது. இப்ப 50 பாடல் இருக்குன்னா 5 திணைக்கு 10 பாடல், அவ்வளவுதான். ஒரே ஒரு ஒன்வேர்டு மட்டும் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். என்னன்னா அந்த நூல்ல திணைய ஒரு ஆர்டரா அடுக்கியிருப்பாங்க ஒவ்வொரு ஆசிரியர். இப்ப நம்ம வந்து படிச்ச வரைக்கும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் ஆர்டர்ல நம்ம படிச்சு வச்சிருக்கோம். அது ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணும் போதோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இலக்கண ஆசிரியர்கள் அந்த ஆர்டர்ல கொடுத்திருப்பாங்க. ஆனா எல்லாருமே இதே ஆர்டர்ல தான் பாடல் அடுக்கணும்னு கிடையாது. ஒவ்வொருத்தங்களும் இந்த திணையை மாத்தி மாத்தி வச்சிருப்பாங்க. சிலர் குறிஞ்சி திணை பாடலை முதல்ல வச்சிருப்பாங்க, சிலர் மருத திணை பாடலை முதல்ல வச்சிருப்பாங்க. அந்த ஆர்டர் மட்டும் இந்த ஒவ்வொரு நூலுக்கும் நம்ம நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு தேவையில்லை. திணை வைப்பு முறைன்னு ஒண்ணு எழுதி வச்சுக்கோங்க. பெருசா கேட்கறது இல்ல, ஆனா உங்களுக்கு 8th யூனிட்டுக்கு யூஸ் ஆகும். ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா போக போக கொஸ்டின் டஃப்னு நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் கேட்கலாம் தான். அதனால எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்கனாலும் இப்ப இல்லைனாலும் நீங்க அடுத்த குரூப் 2 பிலிம்ஸ் முடிச்சு மெயின்ஸ் போறப்பவோ ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் தான். எழுதிக்கோங்க. 5 5 திணைக்குரிய 50 பாடல்கள், அவ்வளவுதான். 5 திணைக்கும் உரிய 50 பாடல்கள். இதுல நீங்க படிக்க வேண்டியது 2 ஒன்வேர்டு. ஒண்ணு ஆசிரியர் பேரு, இன்னொன்னு அந்த திணை வைப்பு முறை. இப்போ 5 50 ஆசிரியர் யார் அப்படின்னா மாறன் பொறையனார். மாறன் பொறையனார் நோட் பண்ணிக்கோங்க. மாறன் பொறையனார். ஒரு 2-3 பேருக்கு மட்டும் பேர் படிக்கணும். மாறன் பொறையனார். 5 50 ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறன் பொறையனார். 5 திணைக்கும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அதை திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்காதீங்க. ஷார்ட்டா முடிச்சுக்கோங்க, தெரிஞ்சதானே. அப்போ 5 x 10 50 பாடல், அவ்வளவுதான். ஒரு திணைக்கு 50 ஒரு திணைக்கு 10 பாடல்கள் வீதம் 50 பாடல். ஆசிரியர் பேர் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாறன் பொறையனார். அடுத்து திணைக்கு 10 பாடல் அப்படிங்கிறது திணை வைப்பு முறை அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. திணை வைப்பு முறை சின்னதா ஒரு குட்டியா சைடு கட்டிங் மாதிரி போட்டு கூட எழுதிக்கோங்க. திணை வைப்பு முறை எப்படி திணைய வச்சிருக்காங்க உங்களுக்கு யூஸ் ஆகும் தான். மனப்பாடம் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கு மாதிரி. திணை வைப்பு முறை ஃபர்ஸ்ட் நூல்ல வந்து பாத்தீங்கன்னா முல்லை, முல்லை, குறிஞ்சி, முல்லை, முல்லைக்கு அப்புறம் குறிஞ்சி. எழுதும்போது கொஞ்சம் ஏதோ குழப்பமா இருக்கும், எழுதி மட்டும் வச்சிருங்க. அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கானதெல்லாம் தரவானதுக்கு அப்புறம் அடுத்த கருத்துல படிச்சுக்கோங்க. முல்லை, குறிஞ்சி, குறிஞ்சிக்கு அப்புறம் மருதம், பாலை, நெய்தல். முல்லை, குறிஞ்சி, மருதம், பாலை, நெய்தல். முல்லை, குறிஞ்சி, மருதம், பாலை, நெய்தல். ஆனா சின்ன சின்ன கிண்ட் யூஸ் பண்ணி படிக்கலாம். ஆனா 5க்கும் இந்த கிண்ட் இதுக்கு இந்த கிண்ட்னு சொல்லி லாஸ்ட்ல குழப்பிடும். ஆனா இதுல ஒன்னே ஒண்ணு என்ன படிக்கலாம் நமக்கு தெரிஞ்சு குறிஞ்சியும் முல்லையும் மாத்திருப்பாங்க, பாலையும் நெய்தலையும் மாத்திருப்பாங்க, நடுவில் இருக்கிற மாதிரிதான் அப்படி இருக்கும். அவ்வளவுதான். இதை படிச்சிருவோம்.
ஆனா 5 50க்கு இந்த கிண்டா 5 70க்கான்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அது மறந்துடும். என்ன படிச்சவங்க எல்லாருக்குமே அது குழப்பிட்டே தான் இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா இப்ப 5 நூலுக்கு படிக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு 2 நூலுக்கு மட்டும் பிக்ஸடா படிச்சிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல இது வராது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடலாம் இல்லையா. ஏதோ ஒண்ணு ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப திணை வைப்பு முறை அவ்வளவுதான். ஒரு திணைக்கு 10 பாடல், 5 திணை தொடர்பான குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் தொடர்பான 50 பாடல்களை கொண்டது. ஆசிரியர் மாறன் குறையலான, அவ்வளவுதான். அடுத்தது எழுதிக்கோங்க. 5 50க்கு அப்புறம் 5 70. 5 70 இது சேம் அதேதான். 5 திணைகளுக்குரிய குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை உள்ளிட்ட 5 திணைக்குரிய 70 பாடல்கள். 70 பாடல்னா எப்படி பிரியும்? இங்க 5 இன்று 10 எழுதணும். அங்க என்னவா இருக்கும்? 5 இன்று 14. திணைக்கு 14 பாடம். 5 14 70, அவ்வளவுதான். 5 திணைக்கும் 14 14 பாடல்கள் வீதம் 70 பாடல்கள். 5 70 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 70 பாடல்கள், ஒரு திணைக்கு 14. இதுல எக்ஸ்ட்ரா 1 2 டீடைல் மட்டும் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த 70 பாடல்ல 66 பாடல் தான் கிடைச்சிருக்கு, 4 பாடல் கிடைக்கல அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேட்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இது இருக்கக்கூடிய நம்ம படிக்க வேண்டிய 1 2 டீடைலே இவ்வளவுதான். 66 பாடல்கள் கிடைச்சிருக்கு, 4 பாடல் கிடைக்கல அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் மூவாதியார், ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. ஆசிரியர் மூவாதியார். மூவாதியார், மூவாதியார். ஆசிரியர் மூவாதியார். கொஞ்சம் எழுதுங்க, இதுல இல்ல முன்னாடி பார்ப்போம்னா. பிற்காலம் 5 50 மணிமொழி பொருள் நானா நம்ம ஆர்டர் வரிசையா படிச்சு இதுல ஒண்ணுமே இல்ல. நம்ம படிச்ச ஆர்டர்ல பாலை மட்டும் நடுவுல வந்துரும், லாஸ்ட்ல இருந்து முன்னாடி வந்துரும், நடுவுல வந்துரும். குறிஞ்சி முல்லை, நம்ம ஆர்டர் வரிசையா படிச்சு என்ன படிச்சு வச்சிருக்கோம்? குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை படிச்சு வச்சிருக்கோமா? லாஸ்ட்ல இருக்கிற பாலை மிடிலுக்கு வந்துருது, அவ்வளவுதான். கடைசியில இருந்து மீதி ஃபர்ஸ்ட் 2 அப்படியே தான் இருக்கும். இது வந்து இங்க வந்துட்டு அது 2 தள்ளி விட்ட மாதிரி படிச்சு வச்சிட்டீங்கன்னா வேலை முடியும். ஏதோ 2க்கோ 3க்கோ மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்து 5 50, 5 70க்கு அப்புறம் திணைமொழி 50. திணைமொழி 50. திணைமொழி 50. 50 அப்படின்னாலே 10 பாடல். 5 குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் உள்ளிட்ட 5 திணைகளுக்கும் 10 பாடல்கள் வீதம் 50 பாடல்களை கொண்டது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒன்னொன்னுலயே நம்ம எழுதாம ஒரு பாயிண்ட் வரும். என்ன அப்படின்னா அகப்பொருள் நூல், அகப்பொருள் நூல்ங்கிறது அது காமனா உங்களுக்கு தெரியும். 6 அகநூல் இருக்கு இல்லையா? 6 அகநூல்ல இது 5 பிளஸ் காரணார்த்தது, மொத்தம் 18 நூல்ல போன கிளாஸ் சொல்லியிருப்போம். இருந்தாலும் சொல்லனாலும் நோட் பண்ணி இங்கேயே கொடுத்துருக்காங்க. 18 நூல்ல 11 அறநூல், 6 அகநூல். இது வந்து அறம், இது வந்து அகம், 1 புறம் அப்படிங்கறது கொடுத்துருப்போம். இப்ப இந்த புறம் வந்து களவழி நாற்பது நல்லா தெரியும். இந்த 6 ஈஸியா படிச்சிடலாம். நீங்க இந்த 11 மனப்பாடம் பண்றதை விட இந்த 6 டக்குன்னு படிச்சிருங்க. என்ன அப்படின்னா இந்த 5 இருக்கா? ஏன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்ங்கிறது அகத்திணை தொடர்புடையது. வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சினா புறத்திணை, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைங்கிறது அகத்திணை தொடர்புடையது. அப்ப இது எல்லாத்துலயுமே 5 வருதா? அப்ப 5 நூலுமே என்ன நூல் தான் அப்படின்னா அகநூல் தான். அது போக இன்னொன்னு பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார் 40. கார் 40 முல்லை திணைக்குரிய பொழுது, கார்காலம் அப்படின்னு படிச்சோமா? இந்த 6 மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா 6 அகநூல் ஈஸியா ஞாபகம். இந்த 5 பிளஸ் கார் 40, இது களவழி 40. பேலன்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரக்கூடிய இன்னா 40 இனியவை 40 வரைக்கும் அறநூல் அப்படிங்கிறது ஞாபகம். ஏன்னா இதுல ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம எழுதல, அதனால கவனிக்காம விட்டுறாதீங்க, ரொம்ப முக்கியமானது. அகநூலா புறநூலான்னு கேட்டு நோட் எடுத்து பார்க்கும்போது இல்ல அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்குதான், வேற ஒண்ணும் இல்ல. 5 திணைகளுக்கு உரிய 10 பாடல்கள், அகநூல் அகப்பொருளோடு கூடியது. ஆசிரியர் எழுதிக்கோங்க. கண்ணன் சேந்தனார். ஆல்ரெடி கண்ணன் கூத்தனார் அப்படிங்கிறவருக்கு கார் 40 படிச்சோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணன் சேந்தனார்.
கண்ணன் சேந்தனார். இதுல எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்னு கொடுத்திருப்பாங்க. நான் 50 பாடல் இருக்கு இல்லையா, 50 பாடல்ல 46 பாடல்கள் இன்னிசை வெண்பாலையும், இன்னிசை வெண்பா இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னா எப்படின்னு தெரியல. 4 பாடல் வந்து நேரிசை வெண்பா. டைம் கிடைக்க போற, நிறைய டைம் கிடைச்சிச்சு, நல்லா ரிவிஷன் விட்டீங்கன்னா, இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிக்கும் போதே திரும்ப 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 படிச்சீங்கன்னா ஒரு கட்டத்துல மனப்பாடம். ஆனா உங்களுக்கு இங்க யூஸ் ஆகலனாலும் 8th யூனிட் இது எல்லாமே தமிழர்களுடைய வரலாறு பண்பாடுல ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சங்க காலம் முதல் இக்காலம் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எல்லாத்துக்குமே அப்படியே யூஸ் ஆகுது. இன்னிசை வெண்பா 46 பாடல்கள் இன்னிசை வெண்பா, 4 பாடல்கள் நேரிசை வெண்பா பாடல்கள். அதுல என்னென்ன வெண்பாங்கிறதையும் கூட கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து திணை வைப்பு முறை நோட் பண்ணிக்கோங்க. குறிஞ்சி, குறிஞ்சி, பாலை, குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல். அவ்வளவு வரிசையா முல்லை, மருதம், நெய்தல். இதுவுமே பாத்தீங்கன்னா ஈஸியா தான் இருக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். எழுதிக்கோங்க. குறிஞ்சி, பாலை இங்க எழுதுனது இல்ல, நீங்க நான் சொன்னது எழுதிக்கோங்க. இது சும்மா வேற. குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம். நம்ம நார்மலா என்ன படிச்சு வச்சிருக்கோம்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை படிச்சிருக்கோமா? ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்ன படிச்சோம் அப்படின்னா இந்த 5 ஆர்டர்ல குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஃபர்ஸ்ட் குள்ளதுல என்ன படிச்சோம் அப்படின்னா இது எப்படியே வச்சுட்டு இது ரெண்டும் மாறி இருக்குன்னு படிச்சோமா? 2வது நூல்ல என்ன படிச்சோம் அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இந்த லாஸ்ட்ல இருக்கக்கூடிய பாலை வந்து பாத்தீங்கன்னா மிடிலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி படிச்சோம். இங்க ஒண்ணுமே இல்ல, இது ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்திருக்கும், அவ்வளவுதான். குறிஞ்சி, பாலை, மீதி முல்லை, மருதம், நெய்தல், அவ்வளவுதான். இந்த 3 கிண்டு படிச்சு வச்சிட்டீங்கன்னா 3 நூலுக்கு படிச்சிட்டீங்கன்னா எப்படி கேட்டாலும் எழுதிடலாம். அவ்வளவு முடிஞ்சிச்சு. அடுத்தது நோட் பண்ணிக்கோங்க. திணைமாலை 150. இந்த திணைமாலை 150க்கு ஒரு 4-5 ஒன்வேர்டு படிக்கணும். ஏன்னா கனிமேதாவியார் ஆல்ரெடி அவர் படிச்சதுதான், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏலாதியோட ஆசிரியர் இருப்பார் இல்லையா, அவர். நல்லா கவனிச்சுக்கோங்க. திணை மாலை 150 நாளும் திணை மொழி 150 நாளும் ஒண்ணுதான். ஒரு இடத்துல மொழின்னு கொடுத்துருப்பாங்க, ஒரு இடத்துல மாலைன்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். திணை மொழி 5 திணை 50, 5 திணை 70, திணை மொழி 50, திணை மாலை 150. ஆசிரியர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் கனி மேதாவியார். அவரை பத்தி எந்த டீட்டெயில் தேவையில்லை இல்லையா, ஆல்ரெடி 7ஆம் எல்லாம் எழுதிட்டோம். கணிதம் கூட்டல் மேதாவி, ஜோதிட கலையில் வல்லவர் என்பதால் கனி மேதாவி எனப்பட்டார். அங்க வந்து என்ன எழுதணும் அப்படின்னா இவர் எழுதிய மற்றொரு நூல் திணைமாலை 150 எழுதணும். இங்க நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவர் எழுதிய பிற நூல் ஒண்ணு என்னன்னா ஏலாதி அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவரும் மதுரை சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியராகிய காரியாசனும் ஒரு சாலை மாணாக்கர்கள். ஆல்ரெடி ஏலாதியிலையும் சிறுபஞ்ச மூலத்துல படிச்ச டீட்டெயில் தான். வேணும்னா எழுதிக்கோங்க, இல்லைன்னா ஷார்ட்டா முடிச்சு வச்சுக்கோங்க. வேற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப 150 பாடல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளவா இருக்கும்? 5 × 30, 5 × 30, 150 பாடல்கள், அவ்வளவுதான். இதுல இன்னொரு சின்ன ஒன்வேர்டு ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 150 பாடல்கள் காமனா சொல்றது, ஆனா உண்மையிலேயே இந்த நூல்ல 153 பாடல்கள் இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. பேசிக்கா பேர் 150ன்னு எழுதிக்கோங்க. நம்ம பாடல் எண்ணிக்கை இதுல ஒண்ணு எழுதுவோம் எக்ஸ்ட்ரா, லாஸ்ட்ல கூட நோட் பண்ணிக்கலாம். 5 × 30, 150 அப்படிங்கிறது வரைக்கும் எழுதிக்கோங்க. மத்தபடி 5 திணைகள் தொடர்பான 30 பாடல்கள் அது எல்லாமே இந்த நூலுக்கு எழுதுற மாதிரிதான், வேற ஒண்ணு இதுல பெருசா இருக்காது. திணை வைப்பு முறை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குறிஞ்சி, இது கொஞ்சம் படிக்கணும். குறிஞ்சி, நெய்தல், குறிஞ்சி, நெய்தல், பாலை, முல்லை, மருதம். குறிஞ்சி, நெய்தல், பாலை, முல்லை, மருதம். நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இப்படி இதே படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வேணா இது பண்ணிக்கலாம். குறிஞ்சி, முல்லை, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இவ்வளவு நேரம் இந்த ஒவ்வொரு நூலையும் பாலை ஃபர்ஸ்ட் நடுவுல வந்துச்சு, அப்புறம் பாலை இன்னொரு ஸ்டெப் முன்னாடி வந்துச்சா. இந்த நூல்ல நீங்க வேணா இப்படி யோசிச்சுக்கோங்க, என்னன்னா நெய்தல், பாலை ரெண்டும் சேர்ந்து முன்னாடி வந்திருக்கு, குறிஞ்சி பக்கத்துல வந்திருக்கு. குறிஞ்சிக்கு அப்புறம் பாலை மட்டும் ஒரு 2 இதுல முன்னாடி வந்துட்டே இருந்துச்சு. இங்க நெய்தலும் பாலையும் சேர்ந்து முன்னாடி வந்திருக்கு. நான் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான், இது எப்படி படிச்சாலும் கொஞ்ச நாளா மறந்துடும். இந்த இதுக்கு வருதுன்னு சொல்றோம் இல்லையா, அது கண்டிப்பா வந்து என்ன ஆகும் அப்படின்னா குழப்பி இருந்தான். ஒருவேளை உங்களுக்கு கண்டிப்பா எதுவுமே விடாம படிச்சு போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படிக்கிறோம் இல்லையா, இது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 நாள் பாடம் பண்ற மாதிரி இதுன்னு படிச்சு போனீங்கன்னா வேணா வந்துச்சுன்னா ஒரு மார்க் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கணும். இப்ப இடையில எல்லாம் எப்படி படிச்சாலும் கொஞ்சம் மறந்துருங்கிறத விட குழப்பி இருக்கும் போய் பண்ணணும், அவ்வளவு. இப்ப இதுக்கு திணை வைப்பு முறை முடிஞ்சிருச்சு. ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேரு 150 இருக்கா,
150 பாடலுக்கு பதிலாக 153 பாடல்கள் உள்ளன அப்படிங்கறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 3 பாடல் எதுல எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதை சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குறிஞ்சி, திணை வேற மாதிரி இருக்கு, ஆனா நீங்க எழுதுறது வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இருக்கு இல்லையா? இதுல 31 பாடல், இதுல 31 பாடல், இதுல 2லயும் 30 பாடல். சைட்ல எப்படி இது மட்டும் போட்டு நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கும்போது ஈஸியா புரிஞ்சுக்கும். 150ங்கிறது பேரு, 5 திணைக்கு 30 நம்ம அப்ராக்சிமேட்டா படிச்சிருக்கோம். ஆனா உண்மையிலேயே இதுல 153 பாடல் இருக்கு. அந்த 153 பாடல் எக்ஸ்ட்ரா எங்க இருக்கு அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதத்துல இருக்கு. இந்த திணை வைப்பு முறைப்படி எழுதிடாதீங்க, இது நம்ம படிச்ச ஆர்டர் படி எழுதிக்கோங்க. நார்மலா நம்ம குறிஞ்சி, முல்லை, மருதம் படிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் 3க்கும் ஒவ்வொரு பாடல் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்து லாஸ்ட் நூல் கைநிலை, அது மட்டும் முடிச்சிடலாம். முடிச்சோன்னா அந்த 15 கணக்கே முடியும். முடிச்சுட்டு பிரேக் எடுக்கலாம். கைநிலை, கைநிலை இதோட பிராக்கெட்ல 5 60 இதுக்கு வேறு பேர், அதனாலதான் இதுல 5 நிலை சேர்த்திருப்போம். 60னா என்னவா இருக்கும்? 70னா 14 போட்டோம், 60னா 12. 5 திணைகள் தொடர்பாக 5 இன்று 12 60 பாடல்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை உள்ளிட்ட 5 திணைகளுக்கும் 12 பாடல்கள் வீதம். 60னா என்னவா இருக்கும்? 5 இன்று 12, 5 12 60 சொல்லுவோம் இல்லையா? 5 14 70, 5 12 60. அவ்வளவுதான். திணைக்கு 12 பாடல்கள், 5 இருக்குது. பேசிக் தான், நம்மளா எழுதாம கூட புரிஞ்சுக்கலாம் தான். ஆசிரியர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புல்லங்காடனார், கைநிலையின் ஆசிரியர் புல்லங்காடனார். ரொம்ப முக்கியமான ஒரு உண்மைடு, புல்லங்காடனார். இங்க கடைசியா எழுதுறோம் இல்லையா, அந்த 5 50, 5 70, அதுல ஒரு 2 3 ஆசிரியர்களை கொஞ்சம் கவனமா படிக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. 5 கார் 40ற்கு கண்ணன் கூத்தனார்னு படிச்சோம். அதே இது 5 50க்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணன் சேந்தனார் அப்படிங்கிறது படிக்கிறோம். ஏதாவது ஒரு கிண்ட் மாதிரி வச்சு சொல்லி 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 படிச்சு வச்சுங்க, கேட்பாங்க. ஆனா புல்லங்காடனார், இதோட ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா புல்லங்காடனார். இதுல வேற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நார்மலா அவ்வளவுதான் டீடைல். வேற என்ன திணை வைப்பு முறைன்னு பெருசா இல்ல. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இன்னொரு முக்கியமான ஒன்று நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. நம்மளே சின்ன வயசுல இருந்து படிச்சிருப்போம். 15 கீழ்கணக்கு நூல்கள் சொல்லுங்க அப்படின்னா கடகடன்னு சொல்லிட்டு இடையில இன்னிலைன்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லிருவோம். சொல்லிட்டு எப்படி எண்ணி பார்த்தாலும் 19 வரும். 18க்கு பதிலா இன்னா இருக்குது, இனிவினா இருக்குது, காரணம் இருக்குது, இந்நிலை, கைநிலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கைநிலைங்கிறது ஒண்ணு, இந்நிலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நூல் இருக்கும். என்ன அப்படின்னா இந்த இதோட சேர்க்கும் போது உங்களுக்கு 19 நூல் ஆயிடும். இப்ப எதுக்கு இதை பேசுறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பின்னாடி உரையாசிரியர்கள்லாம் எழுதுவாங்க இல்லையா? பின்னாடி வரக்கூடிய உரையாசிரியர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்கள்ல கைநிலைக்கு பதிலா நம்ம இந்நிலையை வச்சுக்கலாம். இது ஒரு அறநூல் தான், இது ஒரு முக்கியமான அறநூல். கைநிலைக்கு பதிலா இந்நிலையை சேர்த்துக்கலாம். இப்ப வரைக்கும் சண்டை அப்படி இல்லை, ஒரு கருத்து வேறுபாடு வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டே தான் இருக்கு. 15 கீழ்கணக்கு நூல்கள்ல கைநிலையா இந்நிலையா அப்படிங்கிற கருத்து வேறுபாடு இப்பவும் இருக்கு. அந்த பாயிண்ட் அப்படியே கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்நிலையா அல்லது கைநிலையா என்ற கருத்து வேறுபாடு உள்ளது. அப்ப நம்ம இந்நிலை பத்தியும் லைட்டா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை பத்தியும் லைட்டா எழுதிக்கலாம். அவ்வளவுதான். களவழி 40 ஆசிரியர் யாரு? களவழி 40 ஆசிரியர் பொய்கையார். அவர் தான் இந்த இந்நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடியிருப்பாரு. இப்போ இந்நிலையா 15 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒரு நூல், மீதி 17 கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு நூல் ஆர்டர்னு கிடையாது, லாஸ்ட் நூலும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்நிலையை வச்சுக்கலாமா இல்லைன்னா இந்நிலைக்கு கைநிலையை வச்சுக்கலாமா, கைநிலைக்கு பதிலா இந்நிலையை வச்சுக்கலாமா அப்படிங்கிற கருத்து வேறுபாடு இன்றளவும் உள்ளது அப்படிங்கிற பாயிண்ட் நோட் பண்ணிட்டு அடுத்த ஹெட்டிங்கா இந்நிலை அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இந்நிலை, இந்நிலை என்பது ஒரு நீதி நூல். நீதி நூல் கொஸ்டின் எப்படி ஒருவேளை நல்லா இதெல்லாம் தெரிஞ்சவங்க பண்றாங்க அப்படின்னா இடத்துல வச்சு குழப்பி விடுவாங்க. புரியுதா? அவங்க பாட்டு காமனா ஏதோ 19 ரூபா புக்கை பார்த்து எடுத்துட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை அந்த கொஸ்டின் எடுக்கிறவங்க இந்த டீட்டெயில் எல்லாம் தெளிவா தெரிஞ்சவங்களா இருந்தாங்க அப்படின்னா லைட்டா ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில போட்டு விட்டுருவாங்க. கைநிலை வந்து அகநூல், இந்நிலை வந்து பாத்தீங்கன்னா நீதி நூல் கேட்டு வச்சிருவாங்க. இந்நிலை அவ்வளவுதான் கொஸ்டின். இந்நிலை என்பது அகநூலா புறநூலா நீதி நூலா? ஏன்னா 18ல இன்னொன்னு இருக்கு கைநிலைக்கு பதிலா, அதுக்கு பேர் இந்நிலை அப்படின்னு படிச்சிருந்தாதான் எழுத முடியும்.
நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு நீதி நூல் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. 11 கீழ்கணக்கு ரொம்ப முக்கியமான ஒன்வேர்டு. ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, கருத்து வேறுபாடு இருக்கு, இதுக்கு பதிலா இதை வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் ஆரம்பிச்சிருப்பாரு இல்லையா, முதல்ல இந்நிலையை கொண்டு போய் 11 கீழ்கணக்கு நூல்கள்ல சேர்த்தவர் யாரு அப்படின்னா வஉசி அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் இந்த வஉசி அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம கப்பலோட்டிய சிதம்பரனா இருக்கிறார் இல்லையா, அவர் தான். பார்த்தா அவர் பின்னாடி வந்து சுதந்திர போராட்ட வீரர்னு நினைச்சிட்டு இருப்போம். அவர் ஏதாவது நூல்களுக்கு விளக்கம் எழுதும் போதோ உரை எழுதும் போதோ அவருக்கு இந்நிலை அப்படிங்கிற நூல் ரொம்ப பிடிக்கும். அந்த புக்ல 7th தமிழ் புக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, தொல்காப்பியம் படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்று என் இன்னலெல்லாம் தொலைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம 7th தமிழ் புக் இருக்கு இல்லையா, அதுல வஉசியை பத்தின ஒரு பாடம் இருக்கு. 7th செகண்ட் டேர்ம்லயோ ஃபர்ஸ்ட் டேர்ம்லயோ நினைக்கிறேன். அவர் இங்க செக் எல்லாம் இழுத்திருப்பார் இல்லையா, கோயம்புத்தூர் சிறையில செக் இழுத்தாரு, அந்த டீடைல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. அவருக்கு இந்நிலை அப்படிங்கிற நீதி நூல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படி, அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு டயலாக் கொடுத்திருப்பாங்க ரொம்ப முக்கியமானது, கேட்டாலும் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தொல்காப்பியம் படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்று என் இன்னலெல்லாம் தொலைத்தேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பாரு. அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, இது ஒரு நீதி நூலா இருக்கிறதுனால பேசாம 11 கீழ்கணக்கு நூல்கள்ல கைநிலைக்கு பதிலா இந்நிலையை வச்சிடலாம் அப்படின்னு முதலில் இணைத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. வஉசி அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வஉ சிதம்பரனார். இதோட இந்நிலைன்னு ஏன் பேர் வந்துச்சு, அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியவற்றின், இந்த அறம் பொருள் இன்பம் வீடு 4 நிலை படிக்கிறோம் இல்லையா, அதுல எல்லாம் இருக்கக்கூடிய இனிய நிலைகளை, அதுல எல்லாம் எது நல்லா இருக்கு, நல்ல பெஸ்டான கருத்துக்களை சொல்றதுனால இந்நிலை எனப்பட்டது. அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியவற்றின் இனிய நிலைகளை கூறுவதால் இந்நிலை எனப்பட்டது. பெயர் காரணமா கூட கேட்கலாம். அறம் பொருள் இன்பம் வீடு, அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியவற்றின் இனிய நிலைகளை கூறுவதால் இந்நிலை எனப்பட்டது. அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியவற்றின் இனிய நிலைகளை கூறுவதால் இந்நிலை எனப்பட்டது. ஆசிரியர் ஆல்ரெடி எழுதிட்டீங்க இல்லையா, ஆசிரியர் பொய்கையார். இந்நூலை தொகுத்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பூதனார் அப்படிங்கிறவரு தொகுத்திருப்பார். பூதனார் சைல் அந்த ஆசிரியர் பக்கத்துல கூட போய் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தொகுத்தவர் பூதனார். ஆசிரியர் பொய்கையார் அவர் தனித்தனியா பாடல் பாடிட்டு விட்டுருப்பாரா இருக்கும், அதை எடுத்து இந்நிலை அப்படிங்கிற பேர்ல தொகுத்து வச்சவர். அப்ப நல்லா பாத்தீங்கன்னா ஆசிரியர் பொய்கையார், நூலை தொகுத்தவர் பூதனார், அதை கொண்டு போய் நீதி நூல்ல சேர்த்தவர், அறநூல்கள்ல சேர்த்தவர் வஉசி அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 4 அறத்துப்பால், அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு, அந்த 4 படிக்கிறோம் இல்லையா, அந்த அடிப்படையில வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சேர்த்து எழுதிக்கோங்க. கடவுள் வாழ்த்து பாடல் உட்பட 45 வெண்பாக்கள் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 45 வெண்பாக்கள். அறம் பொருள் இன்பம், அது காமனா நீங்க 45 பாடல்கள் கடவுள் வாழ்த்து உட்பட. இப்போ அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொன்னோமா, அதுல அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், வீட்டிலக்கப்பால். எப்படி திருக்குறள் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அறத்துப்பால் பொருட்பால், அதே போலதான் இங்க 4 பத்தி பேசியிருக்காங்க. அவர் வந்து அறம் பொருள் இன்பம் பத்தி பேசியிருப்பாரு. இங்க வந்து அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய 4லும் உள்ள இனிய நிலைகள்னு சொன்னோமா. இப்போ நமக்கு இது ரொம்ப டெப்தான டீட்டெயில் தான், ஆனா எழுதி வச்சுக்கோங்க. அறம் தொடர்பான 10 பாடல்கள் இருக்கு, பொருள் தொடர்பான 9 பாடல்கள் இருக்கு, இன்பத்துப்பால் தொடர்பான 12 பாடல்களும், வீட்டிலக்கப்பால், வீடு அப்படின்னா இந்த குடும்பம், வீடு பேர் அடைதல், அதெல்லாம் பேசியிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 பாடல்கள் இருக்கு, கூட்டினீங்கன்னா 45 பாடல் இருக்கு. 45 பாடல்கள். இந்த வீட்டு இலக்கத்துல வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட்ல வீடுன்னு சொல்றோமா, இதுல எக்ஸ்ட்ரா 2 இருக்கு. இல்லறவி எக்ஸ்ட்ரா இல்ல, இது உள்ள இல்லறவியல், துறவரவியல். ஒண்ணு இல்ல, வீட்டிலக்கப்பால் மேலும் 2 டிவிஷனா பிரிச்சிருப்பாங்க. இதுல எத்தனைங்கிறதெல்லாம் கொடுக்கல. அறம்பொருள் இன்பம் வீடு, வீடுங்கிறது ஃபைனலா இந்த குடும்பம் வீடு பேர் அடையுது, அதுல உள்ள 2 ஹெட்டிங் இருக்கு அப்படிங்கறது மட்டும். இது எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப டெப்தான டீடைல் தான். ஆனா புக்ல, நம்ம ஸ்கூல் புக்ல அங்கங்க எங்கேயாவது வேற இடங்கள்ல இருக்கும், தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஒருவேளை கொஸ்டின் டஃபா கேட்கறாங்க, ஒண்ணும் இல்ல, இப்ப வீட்டிலக்கப்பால் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும், இந்நிலையில படிச்சோம் அப்படிங்கிற அளவுக்கு ஞாபகம் வந்தாலே போதும். அந்த அளவுக்கு தான் கேட்பாங்க, பெருசாலாம் குழப்ப மாட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அறநூல்கள் அல்லது
14 கீழ்கணக்கு நூல்கள் அல்லது நீதி நூல்கள், சங்கம், அறிவிய நூல்கள் அப்படிங்கிற அந்த 18 நூலுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா முடிஞ்சிருச்சுதான். 18மே வரிசையா முடிஞ்சிருச்சு. திருக்குறள் மட்டும் அது சொல்லுறேன். அது போக வந்து பாத்தீங்கன்னா இப்ப பேசிக்கா நீங்க படிக்க வேண்டிய நாலடியார், நான்மணிக்கு பழமொழி 400, நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை, திரிகடுகம், சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, இன்னா 40, இணைவை 40, கார் 40, களவழி 40, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை அல்லது இந்நிலை எல்லாமே அது ரெண்டுமே படிச்சு நம்ம அங்க வந்து அல்லது கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டு பத்தின டீட்டெயிலுமே படிச்சிட்டோம். ஆசிரியர் பேர் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அது போக பாடல்கள் பெரும்பாலும் வெண்பா பாடல்களா தான் இருக்கும். அங்க இந்த திரிகடுகம் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியருக்குரிய சிறப்பு பெயர்களும் நூற்றாண்டுகள் படிக்கிற மாதிரி இருக்கும். இங்க இந்த திணை வைப்பு முறை வேணும் முடிஞ்சா படிங்க. இந்த ஐந்திணையை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமான டீட்டெயிலும் ஆசிரியர் தான். ஒண்ணு என்னன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலும் தெரியும். அதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடா எக்ஸாம் படிச்சுட்டே இருந்திருப்போம். 7th படிக்கல 8th படிக்கல படிச்சதுனால பேர் கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க பேரை பார்த்தாலே லைட்டா குழப்பற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேர் மட்டும் லைட்டா ஏதாவது சின்ன சின்ன கிண்ட நீங்க இண்டிவிஜுவலா வச்சு கூட படிச்சு வச்சிருங்க. ஆசிரியர் பேர் ரொம்ப முக்கியம். இந்த திணை வைப்பு முறை வேணும்னா ஒரு 1க்கோ 2க்கோ வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சு வச்சுக்கோங்க. மித்தபடி வந்து பாத்தீங்கன்னா 18 நூல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஆனா நமக்கு சிலபஸ் பேஸ் பண்ணி அறநூல்கள் முடிஞ்சிருச்சா அப்படின்னா முடியல. ஏன் அப்படின்னா பிற்காலத்துல தோன்றிய அறநூல்கள்னு இருக்கு. நமக்கு தெரிஞ்சு குமரகுருபரர் நீதிநெறி விளக்கம் எழுதியிருப்பாரு. முனைப்பாடியார் அறநெறிச்சாரம் எழுதியிருக்காங்க. அவங்களெல்லாம் விடுங்க, ரொம்ப ஃபெமிலியரா ஔவையார் தெரியும். ஏகப்பட்ட நூல்கள் ஔவையாருடைய பாடல்கள் எங்கேயுமே நம்ம அறநூல்கள்ல படிக்கல. ஆனா அவங்க முழுக்க முழுக்க அறக்கருத்து தான் பேசியிருப்பாங்க. இப்போ ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா 7th 8th புக்ல ஏதாவது ஒரு பாடலை கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த ஒரு 3-4 ஹெட்டிங் படிக்கிற மாதிரி இருக்கும். பிற்கால நீதி நூல்கள்ங்கிற ஹெட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஔவையார் பத்தி முனைப்பாடியாருடைய அறநெறிச்சார பாடல் நமக்கு 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஒரு பாடல் அறநெறிச்சாரம் அப்படிங்கிறது ரீசெண்டா எக்ஸாம்ல கூட அடிக்கடி கேட்கறாங்க. 225 பாடல்களை கொண்டது அப்படிங்கிறத உண்மையோடு ரிப்பீட்டடா இப்போ இந்த 2 வருஷத்துல 2-3 எக்ஸாம்ல கேட்டு வச்சிருந்தாங்க எத்தனை பாடல்கள் அப்படிங்கிறது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டாபிக் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கலாமா? கொடுத்துருப்பாங்க. அறநூல்கள் நீதி நூல்களை கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா 18 கீழ்கணக்கு பின் நூல்களுக்கு பின் தோன்றிய அறநூல்கள் தனிமனித அறத்தையும் சமூக அறத்தையும் பேசி இது எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஔவையாரோட முடிச்சுக்கலாம். இதுலதான் இந்த ஔவையாருமே வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து கவர் ஆவாங்க. இதனால நம்ம ஸ்கூல் புக் வைஸ் ஔவையார் வந்து ரொம்ப முக்கியமானவங்க அப்படிங்கறதுனால ஃபுல்லா படிக்கிறோம். ஔவையார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மூதுரை, கொன்றைவேந்தன், நல்வழி, ஆத்திச்சூடி. இப்போ நமக்கு மூதுரை மட்டும் தான் ஸ்கூல் புக்ல பாடல் இருக்கு. அதனால மூதுரையை பேஸ் பண்ணி படிக்கிறோம். அதுல எக்ஸ்ட்ரா நூல்கள்லாம் வேற பேர்ல எழுதி வச்சுக்கிறோம். மூதுரை வந்து நமக்கு 6th புக்லயே இருக்கு. மூதுரை வந்து யார் படிப்பாங்க அப்படின்னா ஔவையார் படிப்பாங்க. மூதுரை என்னும் நூலுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். ஆசிரியர் ஔவையார். அவர் எழுதின வேறு நூல்கள் கொன்றைவேந்தன், ஆத்திச்சூடி, நல்வழி. அப்ப 4 நூலுக்கும் ஔவையார் வருவார் அப்படிங்கிறத பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை. அது என்னன்னா மூத்தோர்னா யாரு? நம்மளோட சீனியர், பெரியவங்க, சிறந்தவங்க. கண்டிப்பா என்ன சொல்லுவாங்க? சிறந்த அறிவுரைகளை சொல்லுவாங்க. நமக்கு வாழ்க்கைக்கு நல்லா இருக்கக்கூடிய சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை எனப்பட்டது. எப்படி நமக்கு மூத்தவங்க நம்மளோட வாழ்க்கைக்கு நற்கருத்துக்களை சொல்லுவாங்களோ அது மாதிரி இந்த நூலும் நமக்கு அறிவுரைகளை கூறுறதுனால மூதுரை, மூத்தோர் கூறக்கூடிய உரை அப்படிங்கிற மாதிரி ஹெட்டிங் வச்சாங்க. நமக்கு மூத்தவங்க இப்ப நம்மளோட அம்மாவோ தாத்தா பாட்டியும் இருக்கிறாங்கன்னா நமக்கு எப்படி நல்லது சொல்லுவாங்களோ, மூத்தவங்க எப்படி நமக்கு அறிவுரை கூறுவாங்களோ அதே போல இந்த நூலு நமக்கு அறிவுரை சொல்லுது. அதனால இந்த நூலுக்கு மூதுரை அப்படின்னு பேர். மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால். மூதுரையில எத்தனை பாடல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மூதுரை 31 பாடல். மூதுரை அப்படின்னு வரும். மூதுரையில 31 பாடல். மூன்னு படிச்சு வச்சுக்கோங்க. மூதுரையில 31 பாடல். ரொம்ப ஈஸியா ஞாபகம் வந்துடும். முன்றுரை அறைனா 4ஆம் நூற்றாண்டு. மூதுரையில 31 பாடல். அப்படியே அங்கங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். ஈஸியா ஞாபகம். மூதுரையில 31 வெண்பு பாடல்கள் அல்லது சில இடங்கள்ல வெண்பான்னு கொடுத்து வச்சிருப்பாங்க. அவ்வளவுதானே பாருங்க. இப்ப மூதுரையில நமக்கு குட்டியா ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸி தான். என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பழமொழி 400ல ஒரு பாடல் படிச்சோமா, கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதை சொல்ற மாதிரியான ஒரு கருத்து தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்ப என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா படிச்சவங்களுக்கு வந்து எங்க போனாலும் மதிப்பாதான் இருக்கும். இங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கல்வியின் சிறப்பை கூறுறதுக்காக உண்மையில ஒரு கதை. மன்னன் இருப்பார் இல்லையா, அந்த காலத்துல நம்ம மன்னன் பெருசா படிச்சவ பெருசா அப்படின்னு கேட்டா டக்குன்னு ஃப்ளோவா என்ன சொல்லுவோம்? மன்னன் தான் பெரிய ஆளு. இப்பவே வந்து
ஒரு பிஎம் இருக்காங்க, சிஎம் இருக்காங்க, அவங்க பெருசா படிச்சவங்க பெருசான்னு கேட்டா நம்ம டக்குன்னு சிஎம்ஓ பிஎம்ஓ சொல்லுவோம். கிடையாது. ஆனா உண்மையிலேயே மன்னனும் மாசற கற்றோன், குற்றம் நீங்கி கற்றவனையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு பேர்ல யாரு சிறந்தவங்கன்னு ஒப்பிட்டு பார்த்தோம்னா மன்னனை விட படிச்சவன் தான் சிறப்பானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மன்னனுக்கு அவனுடைய நாட்டுல மட்டும்தான் சிறப்பு. இப்போ நம்மளுடைய நாட்டுல மட்டும்தான் மன்னனு தெரியும். ஒண்ணு இல்லை, இப்போ நம்ம முதல்வர் இருக்கிறாரு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல போய் மக்கள்கிட்ட கேட்டா தெரியுமா? தெரிஞ்சிருக்கலாம் படிச்சவங்க. சும்மா இப்ப உத்தரப்பிரதேச முதல்வர் யாரு அப்படிங்கிற வரைக்கும் தானே நமக்கு தெரியுது. அவர் அங்க உள்ள என்ன அரசியல் செய்றாரு, எந்த ஊர்ல பிறந்தாரு, எந்த மக்களுக்கு பிடிக்கும், எத்தனை கட்சியில அதெல்லாம் கேட்டா நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. அது மாதிரிதான் இதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டோனியோவோ இப்போ வந்து வேற படிப்பு ரிலேட்டடா இருக்கக்கூடியவங்களை படிப்பு சம்பந்தமா இருக்கிறதுனால ஏதோ ஒரு கம்பெனியோட சிஓ பத்தி கேளுங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்ப என்ன அப்படின்னா அவங்க படிச்சிருக்காங்க, அறிவால மேல போறதுனால இவங்களை விட அவங்கள எல்லாருக்கும் உலகம் ஃபுல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுதான் இந்த பாடலே ஃபுல்லா கொடுத்திருப்பாங்க. மன்னனையும் மாசற கற்றோனையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா மன்னனை விட படிச்சவன் தான் சிறப்பானவன். ஏன்னா மன்னனுக்கு தன்னுடைய நாட்டுல மட்டும்தான் சிறப்பு, கற்றவனுக்கு அவன் செல்லும் இடம் எல்லாம் சிறப்பு அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க. பாருங்க, மன்னனும் மாசற கற்றோனும். அது என்ன கற்றோன்னு மட்டும் கொடுத்துருக்கலாம் இல்லையா? மாசற கற்றோன், மாசுனா என்ன? மாசுனா குற்றம், அழுக்கு. மாசுனா என்ன? ஒரே மாசா இருக்கு, தூசியா இருக்குன்னு சொல்லுவோமா? மாசு அற, குற்றம் நீங்கி கற்றவன். அறகுறையா படிச்சவன் கிடையாது, தெளிவா எந்த விதமான பிழைகளுமே இல்லாம தெளிவா கற்றவன். மன்னனையும் குற்றம் நீங்க கற்றோனையும் சீர்தூக்கின், சீர்தூக்குதல்னா ஒண்ணு இல்ல, கம்பேர் பண்ணி பாக்குறது, ஒப்பிட்டு ஆராய், இவன் பெஸ்டா அவன் பெஸ்டான்னு சொல்லி ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்ப்பது. இங்க இருக்கு பாருங்க, சீர்தூக்குதல் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்தல். சீர்தூக்கின் அப்படி பார்த்தோம்னா மன்னனின், மன்னனை விட கற்றோன் சிறப்புடையவன், படிச்சவன் தான் சிறப்பானவன் மன்னனை விட. ஏனெனில் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, தன்னுடைய தேசம் இல்லாம வேற இடத்துல சிறப்பு கிடையாது. அவனுடைய நாட்டுக்குள்ள மட்டும்தான் அவன் வந்து பெரிய ஆள். ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். என்ன படிச்சிருக்காங்க, கல்வி வந்து அவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத அப்படியே சொல்ல வந்திருப்பாங்க. கற்போம் அப்படிங்கிறதுக்காண்டிதான் அப்படி கொடுத்துருப்பாங்க. கல்விக்கு எல்லை இல்லை, பிறந்தது முதல் இறந்தது வரை இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது, கல்வி செல்வமாக கருதத்தக்கது, பிறருக்கு தந்தாலும் குறையாது. படிச்சோம் இல்லையா பலம் இது வந்து நாலடியார்ல படிச்சோம். கல்வியே பிறருக்கு தந்தால் குறையாது அப்படிங்கிறது நாலடியார்லையும் வெள்ளத்தால் அழியாதுன்னு சொல்லிட்டு தனிப்பாடல் ஒண்ணு புக் பேக்ல கொடுத்துருப்பாங்க. வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடு இல்லை, மிக்க சிறப்பின் அரசர்னு சொல்லிட்டு நாலடியார்ல பாடல் கொடுத்திருந்தாங்க. அதே இது அதோட தனிப்பாடல் பின்னாடி ஒண்ணு கொடுத்திருந்தாங்க, வெள்ளத்தால் அழியாது வெண்தனலால் வேகாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியே கொடுத்திருந்தாங்க. தனிப்பாடல் திரட்டுல கொடுத்து வச்சிருந்தாங்க அந்த நாலடியாருக்கு புக் பேக்ல. இதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க எங்க போனாலும் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சென்ற ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி நானூறுல கொடுத்திருந்தாங்க. அதே கருத்து தான் இங்க. ரெண்டு பேரையும் கம்பேர், நீங்க படிக்கும் போது எல்லாத்தையும் கசகசம் படிச்ச மாதிரி இருக்கும், கருத்து பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த கருத்து வந்து நாலடியார்ல சொல்லியிருக்காங்க, அதே கல்விக்கு இந்த கருத்தை வந்து பழமொழி நானூறுல சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ற மாதிரியான கருத்து மூதுரையில சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். ஆனா எல்லாமே கல்வியோட சிறப்பு தான். வெளியிருந்து பார்க்கும்போது எதோட சிறப்பு பேசுறாங்கன்னு கேட்டா கல்வி. எப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்னு உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நூலா நீங்க படிக்கணும். அந்த எதுக்கு சொல்றேன்னா இந்த அளவுக்கு நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் எழுதிடலாம், குழப்பாம எழுதிக்குவீங்க. அதுக்குதான், வேற ஒண்ணு அழிக்கவும் முடியாது. அழியா செலவு வகைய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான் அப்படிங்கிறதா. பெருசால ஒண்ணும் இல்ல, பாடல் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனின் கற்றோன் சிறப்புடையும், மன்னனுக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதுலயே நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாடல் அடியே கொடுத்துருவாங்க, டக்குன்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பதட்டமா இருக்கும். இன்னொரு சின்ன நோட் பண்றேன் பாத்துக்கோங்க. அதே கல்வியில மன்னன் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் மூதுரை பாடல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த லைன் அடிக்கடி கேட்பாங்க. மன்னனும் மாசற கற்றோனும் என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா மூதுரை. பழம் அங்க நாலடியார்ல வந்து வைப்புலி கோட்படான்னு சொல்லி தொடங்கும். இன்னொன்னு என்ன, பழமொழி நானூறுல என்ன படிச்சோம், ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் அப்படின்னு சொல்லி தொடங்கியிருக்கோம். இங்க வந்து மன்னனும் அப்படின்னு தொடங்கக்கூடியது மூதுரை. மா மீ மோ அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கலைசி முடிஞ்சிடும். அவ்வளவுதான். மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல், சீர்தூக்குதல் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்தல், தேசம்னா நாடு, அது எல்லாருமே நல்லா தெரிஞ்சதுதான். இப்போ நார்மலா முடிச்சுட்டாங்க. கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மூதுரை அப்படிங்கிறது ஔவையாருடைய பாடல். ஔவையார் எழுதிய வேறொன்னு ஆத்திச்சூடி, கொன்றை வேண்டாம் நல்வழி எழுதியிருப்பாங்க. அடுத்து மூதுரை அப்படிங்கிற சொல்லுக்கு ரெண்டு கருத்து, அதாவது டைரக்டா அப்படியே மீனிங் பாத்தீங்கன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை, நான் கொஞ்சம் விரிச்சு எக்ஸ்பிளைனா படிக்கும்போது சிறந்த அறிவுரைகளை கூறும் நூல் அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கோங்க. எப்படி வேணாலும் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஆனா இந்த பாக்ஸ்ல இருந்தா கேட்பாங்க. மூதுரையில 31 பாடல் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூதுரையில 31 பாடல் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடியும்.